ஸ்ரீ சத்குரு சங்கீத சமாஜமும் அயிலாங்குடி ஸ்ரீ லக்ஷ்மி விவாக திருக்கோயில் சார்பாக இன்று முதல் 3 நாட்களுக்கு நடைபெறவிருக்கும் சிறப்பு உபன்யாச நிகழ்ச்சியின் துவக்க நாள் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் மாலை வழக்கத்துடன் வரவேற்கிறேன். டாக்டர் D.A. ஜோசப் ஐயங்கார் அவர்கள் மதுரை மாகாளிப்பட்டியில் திருமலை நாயக்கர் மகாலுக்கு அருகில் உள்ள பகுதியில் பாரம்பரியமான கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த ஜோசப் சுவாமிகள் தற்போது பாண்டிச்சேரியில் வாழ்ந்து வருகிறார். இளமையிலேயே தமிழ், ஆங்கிலம், வடமொழி முதலான மொழிகளை கற்றுள்ளார். வேதங்கள், உபநிடதங்கள், ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பாடல்கள், விளக்கங்கள் போயவற்றை கற்றார். அவரிடத்தில் இருந்த கிறிஸ்துவம் மறைந்தது, வைணவ பேரொழியே மிகுந்தது. ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட பல கோயில்களுக்கு போவதை வழக்கமாக கொண்டார். முற்றிலும் வைணவராக மாறிவிட்டார். இவருக்கு வைணவத்தில் நாட்டம் இருந்ததால் மதுரை வீரராக ஆச்சாரியாரின் சீடராக இருந்து பல வைணவ உண்மைகளை புரிந்து கொண்டார். வைணவர் ஒருவருக்குள்ள அனைத்து தகுதிகளையும் ஜோசப் சுவாமிகள் பெற்றுக்கொண்டார். இவரை வைணவர்கள் ஜோசப் என்னும் பெயரில் அழைக்காமல் ஜோசப் ஐயங்கார் என்று அன்பாக அழைக்கிறார்கள். வேதம், உபனிஷத், இதிகாசம், ஸ்ரீ வைஷ்ணவம் என்று ஆன்மீக சொற்பொழிவாளராக இந்து ஆலயங்களில் உபன்யாச மேடைகளில் ஓய்வின்றி வலம் வந்து கொண்டிருக்கிறார். வானொலி, தொலைக்காட்சி என்று இதுவரை 10,000 சொற்பொழிவுகளை நிகழ்த்தி வருகிறார். ஸ்ரீபெரும்புதூர் G.S. சுவாமிகளிடம் உபன்யாச சக்கரவர்த்தி, ஸ்ரீ வைஷ்ணவ சுடராளி என்ற பாராட்டு பெற்றிருக்கிறார். கீதை, கருட புராணம், ஸ்ரீசக்கரம் பற்றி சொற்பொழிகள் வழங்கியிருக்கிறார். ஆல் இந்தியா ரேடியோவில் நிறைய ஆங்கில சொற்பொழிகளும் மாற்றியுள்ளார். நாத்திகத்தை கண்டித்து அவர் எழுதிய கடவுளை வணங்குவன் காட்டு மிராண்டியா என்ற நூல் ஆன்மீக நேயர்கள் மத்திய ஒரு புது கருத்து மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நூலை படித்த ஆந்திர மாநில திரிதண்டி ஸ்ரீமத் நாராயணஜியர் சுவாமிகள் ஆழ்வார்கள் வரலாற்றினை எழுத கேட்டு கொண்டதின் பேரில் கடவுளை காட்டும் கண்ணாடிகள் என்ற தலைப்பில் நாவல் நடையில் இவர் எழுதிய இந்த நூல் அமெரிக்க வாழ் தமிழர்கள் மத்தியில் ஒரு மாதத்திற்குள் 5000 பிரதிகள் விற்பனையான என்பது குறிப்பிடத்தக்கது. G.S. சுவாமிகளின் வேண்டுகளுக்கு இணங்க இவர் இன்னும் கிறிஸ்தராக இருப்பது இவர் மீதுள்ள நன்மதிப்பை மேலும் உயர்த்துகிறது. நன்றி. இப்பொழுது ஹரிபாஸ்கர் அவர்களை சிறு வார்த்தைகள் சில மேடைக்கு அழைக்கிறேன். அன்பர்களே, it's a beauteous evening, calm and free. The holy time is free as a nun breathless with adoration என்று ஆங்கில கவிஞர் வேர்ட்ஸ்வர்த்தினுடைய அற்புதமான சானட் ஒன்று தொடங்கும். அதுபோல அமைதியான, மிகவும் தெளிவான இந்த மாலை வேளையில் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அயிலாங்குடி லக்ஷ்மி வராக சுவாமி திருக்கோயிலினர் சார்பிலும் தொன்மையான மதுரையின் பண்பாட்டு அடையாளமாக திகழ்கின்ற சத்குரு சங்கீத சமாஜத்தின் சார்பிலும் உங்கள் அனைவரையும் தொடர்ச்சியாக 3 நாட்கள் சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற வைணவ சுடராழி டாக்டர் ஜோசப் ஐயங்கார் அவர்களையும் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அயிலாங்குடி லக்ஷ்மி வராகர் திருக்கோயில் உருவாகுவதற்கு மூல காரணமாக இருந்த திரு சேஷாத்ரி அவர்களை நினைக்கும் பொழுது செய்தொழில் நேர்த்தி யோகம் என்று கிருஷ்ணர் கூறுகிறார். யோக கர்மசு கௌசலம் என்று திரு சேஷாத்ரி அவர்களுடைய செயல்பாடுகள் அனைத்திலுமே அந்த நேர்த்தி இருப்பதை பலாண்டு காலமாக உணர்ந்தவன் நான். மிகவும் முற்போக்கு சிந்தனையாளர், நிறைய கனவுகளை சுமப்பவர். அவர் வைணவ சுடராளி டாக்டர் ஜோசப் ஐயங்காரை பற்றி சில சொற்கள் வரவேற்புரையாக சொல்ல வேண்டும் என்று உரிமையுடன் கேட்ட பொழுது அது எனக்கு மனத்துக்கு மிகவும் உகப்பான ஒரு செயலாகப்பட்டதால் உங்கள் முன் நிற்கின்றேன். பார்க்க போனால் வைணவ சுடராளி, பிரவச்சன பாஸ்கரன் டாக்டர் ஜோசப் ஐயங்காரை வரவேற்பது என்பது என்னை பொறுத்த மட்டிலும் இது முதல் முறை அல்ல. ஏற்கனவே இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி மதுரை ரீடர்ஸ் கிளப்பின்
10வது ஆண்டு நிறைவு விழா மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த நிறைவு விழாவில் டாக்டர் ஜோசப் ஐயங்கார் அவர்கள் மனுஸ்மிருதியும் சமுதாய நோக்கும் என்று முரண்படுவது போல் தோன்றுகின்ற ஒரு தலைப்பில் அற்புதமாக பேசினார்கள். அந்த உரைக்கு வரவேற்பு அளிக்க வேண்டும் என்று சொல்லி அன்பர் நண்பர் ஆடிட்டர் திரு சூரியநாராயணன் அவர்கள் என்னை பணித்திருந்தார். ஆகவே டாக்டர் ஜோசப் ஐயங்கார் அவர்களுக்கு வரவேற்புரை நிகழ்த்துவது என்பது என்னை பொறுத்தவரை இது 2வது முறை என்பது எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை தருகின்றது. அன்று அவருடைய உரையை கேட்ட பொழுது என் மனத்தில் ஓடிய வரிகள் இதுதான். சம்ஸ்கார கிரமசம்பன்னாம் அத்ருதாம் அவலம்பிதாம் உச்சாரேதி கல்யாணீம் வாச்சம் ஹிருதயஹர்ஷினாம் என்று ஆஞ்சநேயரனுடைய வாக்கு வன்மையை பற்றி ராமபிரான் பாராட்டு வந்த அந்த சொற்கள் தான் அவருடைய உரையை தங்குதடையற்ற அந்த உரையினை கேட்ட பொழுது எனக்கு அந்த சொற்கள் தான் நினைவுக்கு வந்தன. ஐ லிஸ்ட் இன் நம்பர்ஸ் ஃபார் த நம்பர்ஸ் கேம் என்று நவீன செவ்வியல் கவிஞனான அலெக்சாண்டர் போப் சொல்வது போல சொற்கள் அடுத்தடுத்து அவரிடம் வந்து விழுந்த அழகு, கொள்பவர்களுடைய இயல்பினை அறிந்து அதற்கு ஏற்ப தன்னுடைய உரையினை அமைத்து கொண்ட திறமை, இவற்றையெல்லாம் இன்னும் என்னுடைய மனத்தில் பசுமையாக இருக்கின்றன. அவர்களை உங்கள் அனைவரின் சார்பிலும் வரவேற்பதில் எனக்கு பெரிய அளவில் மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. ஜோசப் ஐயங்கார் என்கின்ற தொடரே அது வைணவத்தினுடைய அனைத்தையும் அனைவரையும் அணைத்து கொள்கின்ற இயல்பை சுட்டுவதாக அமைந்திருக்கிறது. தமிழ் முதல் நாவலாசிரியர் என்று சிறப்பினை பெற்ற மயிலாடுதுறை வேதநாயகம் பிள்ளை அவர்களுடைய பேரர், திருமாளிகை வீரராகவ ஐயங்கார் சுவாமி அவர்களுடைய அன்பிற்கு உகந்த சீடர், ஆழ்வார்களுடைய அருளிச் செயலில் ஆழம் கால் பட்டவர்கள், இப்படி பல சிறப்புகளை உடையவர்கள் அவர்கள். அவர் நெஞ்சு நிறைய திருமால் புகுந்திருக்கின்ற அனுபவத்தை மிக திறம்பட எடுத்துரைக்கும் ஆற்றல் பெற்றவர்கள். சுடர் ஞானத்தை அனைவருக்கும் இன்பமான அமுதாக, சொல் அமுதாக வழங்க வல்ல டாக்டர் ஜோசப் ஐயங்கார் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பிலும் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனவே மேலும் பேசி உங்களுக்கும் அவருக்கும் இடையில் நிற்கக்கூடாது என்பதால் இந்த நல்ல வாய்ப்பினை எனக்கு நல்கிய நண்பர் சேஷாத்ரி அவர்களுக்கும் பொறுமையுடன் இதை செவிமடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி பிரவச்சன பாஸ்கரன் வைணவ சுடராழி அவர்களை உங்கள் அனைவரின் சார்பிலும் வரவேற்கிறேன். சீரராஜ் செல்வம் போல் சேர்கவே என் ஆசான் வீரராகவர்க்கு புகழ். அஸ்மத் குருப்யோ நமக, அஸ்மத் பரமகுருப்யோ நமக, அஸ்மத் சர்வகுருப்யோ நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அகலகில்லேன் இறையும் என்று அலரும் மேல் மங்கை உரை மார்பா, நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. மதுரை அடுத்த அயிலாங்குடியிலே காண்போர் வியக்கும் வண்ணம் வராகப்பெருமாளுக்கு ஒரு ஆலயம் சமைத்து அதை அடியேன் காண வேண்டும் என்ற அவாவிலே என்னை புதுவையிலிருந்து இங்கே அழைத்து வந்து இந்த சொற்பொழிவாற்றும் வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி தந்த நண்பர் கிராஃபிகோ
பிரிண்டர்ஸ் உரிமையாளர் திரு சேஷாத்ரி அவர்களே, இங்கே நமக்கு இடம் தந்து இந்த மாதாந்திர நிகழ்ச்சியாக இதை ஏற்பாடு செய்து நமக்கு வழங்கும் சத்குரு சங்கீத சமாஜம் லக்ஷ்மி சுந்தரம் ஹால் நிர்வாகத்தினர், அவர்களில் இன்று எனக்கு அறிமுக உரை வழங்கிய டாக்டர் ராஜாராம் அவர்களே, நாளை வர இருக்கிற காரியதர்சி திரு வெங்கட் நாராயணன் அவர்களே, அழுத்தந்திருத்தமான தமிழ் உச்சரிப்போடு என்னை பற்றி அறிமுக உரை வழங்கிய பாத்திரக்கடை உரிமையாளர் திரு ஜெயபாஸ்கர் அவர்களே, இங்கே அவளோடு அமர்ந்திருக்கும் அன்பர்களே, பக்தர்களே, உங்கள் அனைவரையும் வணங்குவதிலே பெருமிதம் கொள்கிறேன். முதல்ல ஞாயிற்றுக்கிழமை வராக பெருமாளை பற்றி பேசுகிறதாக தான் ஏற்பாடு. ஆனால் காரியதர்சி திரு டாக்டர் ராஜாராம் அவர்கள் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு ஆன்மீக சொற்பொழிவுனா எப்படி 3 நாளைக்கு குறையாமல் இருக்கணும். என்னென்னா, முதல் நாள் கொஞ்சம் நாற்காலி காலியாக இருக்கும், 2ஆம் நாள் 4-5 நாற்காலி தான் காலியாக இருக்கும், 3ஆவது நாள் ஃபில்லப் ஆகிடும். இதுதான் பாரம்பரியம். அதனால் இந்த அரங்கம் நிறைய அவையோர் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அழகான காட்சியை நாங்கள் காண வேண்டும். எனவே நீங்கள் 3 நாள் இங்கே இருக்க வேண்டும் என்று சொல்லி தலைப்புகளையும் அவரே கொடுத்தார். முதல் நாளில் நான் வைணவத்தில் ஆழ்ந்த ஈடுபாடு உள்ளவனாக இருந்ததுனால நான் வேறு விதமான தலைப்பு கொடுத்துருந்தேன். பெரிய பிராட்டியும் பூமி பிராட்டியும் ஒரு தலைப்பு கொடுத்துருந்தேன். அவர் பார்த்துட்டு, இது என்னங்க பிராட்டி கிராட்டின்னு இருக்கிறீங்க, இந்த காலத்து சமுதாயத்தை பற்றி உங்களுக்கு ஒன்றும் தெரியல, நீங்கள் ஒரு சாமானியனுக்கு புரிகிற மாதிரி எளிமையான தலைப்புகள் பேசுங்கன்னு. அப்புறம் நான் பாட்டு சொல்லிக்கிட்டே வந்தேன். சனாதன தர்மம்னு சொன்னேன். ரொம்ப அருமையாக இருக்குது, அதை பற்றி பேசுங்க. சைவன் வைணவன் எல்லாம் கேட்பான், அதை பற்றி பேசுங்க அப்படின்னார். அடுத்து கோயில் வழிபாடு நாளைக்கு நான் பேச இருக்கிறேன், அதை பற்றி பேசுங்க. 3ஆவது நாள் அயலாங்குடியில் இருக்கக்கூடிய வராக பெருமாளை பற்றி பேசாமல் நான் ஊர் திரும்பினால் அவர் கோவிச்சுக்குவார். யார்? வராக பெருமாள் கோவிச்சுக்குவார். ஏண்டா, நான் தானே ஒன்று கூப்பிட்டேன், அங்கேருந்து என்னை பற்றி பேசினியான்னு கேட்பார். சரி, இந்த ஒரு முன்னுரையோடு நான் இன்றைக்கி சொற்பொழிவு ஆரம்பிக்கிறேன். சனாதன தர்மம் தலைப்பு. இந்த தலைப்பு 3 சொற்களால் ஆனது. 3மே சம்ஸ்கிருதம், வடமொழி. ஒன்று சன, இன்னொன்று ஆத்தன, இன்னொன்று தர்மம். சன ப்ளஸ் ஆத்தன ப்ளஸ் தர்மம், இந்த 3 சொல் சேர்ந்து சனாதன தர்மம் என்ற ஒரு சொற்றொடர் உருவாகிறது. இதுக்கு அர்த்தம் என்ன? எப்பவுமே பெயர்களுக்கு அர்த்தம் கண்டுபிடிச்சி பழகணும். நான் எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊருக்கு அந்த பேர் ஏன் வந்ததுன்னு கேட்பேன் முதல்ல. அப்போ தான் சுவாரஸ்யம். சன என்ற சொல் தொன்மையான காலம், நீண்ட காலம் என்ற பொருள் உள்ளது. சன அப்படின்னா பன்னெடுங்காலம். ஆத்தன என்றால் வியாபித்து இருக்கிற, பரவி இருக்கிறன்னு அர்த்தம். நீண்ட காலமாக, அனாதி காலமாக, முடிவில்லாத காலமாக, காலமெங்கும் பரவி இருக்கக்கூடிய ஒரு தர்மம். தர்மம்னா என்ன? தர்மம்னா இப்போ அதை பிச்சைக்காரன் வார்த்தையாக்கி விட்டோம். ஐயா தர்மம் போடுங்க. ஆனால் தர்மங்கிற வார்த்தைக்கு பிச்சை போடுறதும் ஒரு தர்மந்தான். ஆனால் தர்மம் பூரா பிச்சை இல்லை, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். வால்மீகி சொல்கிறார் ராமாயணத்தில், தாரணாத் தர்மம் இது ஆகுஹு அப்படிங்கிறார். தர்மம்னு ஏண்டா பேர் வந்தது அப்படின்னா,
அனைவரையும் சேர்த்து கட்டி தாங்குவதனாலே அதற்கு தர்மம் என்று பெயர். தர தாங்குவதுன்னு அர்த்தம், தர்மம்னா தாங்குவதுன்னு அர்த்தம். இந்த மனித சமுதாயத்திலே பல்வேறு இடங்களிலே பல வகையாக சிதறி கிடக்கிற பல பண்பாடுகள் கொண்ட இந்த மனித கூட்டத்தை அது ஒன்றிணைக்கிறது. இங்கே உட்கார்ந்துருக்கிற எல்லாருமே தமிழர்கள்னு சொல்ல முடியாது, ஒரு ஊர்க்காரங்கன்னு சொல்ல முடியாது, பல்வேறு இனத்தைச் சேர்ந்தவர்கள். ஆனால் இவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு ஒற்றுமை இருக்குது. அது என்ன? பகவானை பற்றி சிந்திக்கணும். அந்த நினைப்பு உங்கள் எல்லாருக்கும் இருக்குது. இப்போ நான் இங்கே வந்து ஒரு 10,000 ரூபாய் வைக்கிறேன்னு வச்சுக்குவோம். நான் ஒண்டி ஒரு ஆள், நீங்கள் இத்தனை பேர் சேர்ந்து என்னை அடித்து போட்டு இந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிடலாம்ல. ஆனால் செய்ய மாட்டீங்க. ஏன் செய்ய மாட்டீங்க? ஐயோ அது தப்புங்க, இன்னொருத்தர் காசு எடுக்கலாமா, அது ஒரு நல்ல விஷயம் பேச வந்த மனுஷனை போட்டு அடிக்கலாமா, இப்படியெல்லாம் ஒரு நினைப்பு ஏன் வருதுடான்னா, காலங்காலமாக நம் முன்னோர்கள் விதைத்து விட்டு சென்ற தார்மீக சிந்தனைகள். அதான் தர்மம். இதில் வேடிக்கை என்னென்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களுக்கும் ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்குது, பிறந்த நாள் இருக்குது. நபிகள் நாயகத்துக்கு முன்னால் இஸ்லாம் இல்லை, கிறிஸ்துவுக்கு முன்னால் கிறிஸ்டியானிட்டி இல்லை, புத்தருக்கு முன்னால் பௌத்த மதம் இல்லை, மகாவீரருக்கு முன்னால் சமண மதம் இல்லை. அப்படி எல்லா மதங்களுக்கும் பிறந்த நாள் உண்டு. இந்த மதத்துக்கு பிறந்த நாள் இல்லை. காரணம் என்னன்னா, பிறப்பவை எல்லாம் இறக்கும். டேட் ஆஃப் பர்த் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் டேட் ஆஃப் டெத் இருக்கும். கல்லறையில் போய் பாருங்கள், டேட் ஆஃப் பர்த்து டேட் ஆஃப் டெத்து போட்டுருவோம். இது வந்து தோற்றம் இல்லாதது, மறைவில்லாதது, அழிவில்லாதது. இதுக்கு ஆக்சுவலாக நம்ம இந்து மதம்னு சொல்லிகிட்டு இருக்கிறோமே, அது ரொம்ப ராங் யூசேஜ், தவறான ஒரு பிரயோகம். விவேகானந்தர் சொல்லுவார், இந்து மதம் எங்கே போனாலும் இப்படி சொல்கிறாங்க. அது வந்து ரொம்ப ராங் யூசேஜ். ஏன்னா சிந்து நதிக்கரையோரமாக வாழ்ந்தவர்கள் கடைப்பிடித்த மதம் சிந்து மதம். அப்படி தான் ஒரிஜினலாக அது காயின் ஆச்சு. அது உளறி இப்போ வந்து இந்து மதம்னு ஆகிப்போச்சு. ஏன்னா எப்போவுமே தமிழை சிதைச்சி பேசுகிறது தான் நமக்கு பழக்கம். எந்த மொழிக்குமே நம்ம ஒரு லைசன்ஸ் எடுத்துக்கிறோம், அதை உடைச்சி கண்ணா அப்படின்னா கசக்கி ஒன்றுமில்லாமல் ஆக்கி பேசுகிறது. அதான் அங்கே நான் இருக்கிற பாண்டிச்சேரிக்கு பக்கத்தில் திருவகீந்திரபுரம் என்று ஒரு ஊர், பாடல் பெற்ற ஸ்தலம், கடலூர் பக்கத்தில் இருக்குது. தேவநாத பெருமாள் அங்கே இருக்கார். அதுக்கு என்ன பேர் அப்படின்னா அகீந்திரன். அகீந்திரன் என்ன, நாகராஜன் அர்த்தம், ஆதிசேஷன். திரு அகீந்திரபுரம் ஆதிசேஷனுடைய ஊர் அது. ஆதிசேஷன் அங்கே பெருமாளுக்கு விசேஷமாக கைங்கரியம் பண்ணியிருக்கான். திருவகீந்திரபுரம் அதான் பேர். ஆனால் கடலூருக்கு போய் நீங்கள் ஆட்டோ ரிக்ஷாக்காரன்ட்ட போய் திருவகீந்திரபுரம் வருவாயா அப்படின்னு கேட்டால் வராதுங்க, அப்படி ஒரு ஊரே கிடையாதுங்க. யோ பெருமாள் கோயில் அங்கே இருக்கியா, நான் போன மாதம் வந்திருந்தேங்க அப்படின்னா, வேற ஒரு ஊர் இருக்குது தீந்திபுரம்னு சொல்லுவாங்க, அந்த குத்தானே. ஆமாம் ஆமாம், அந்த தீந்திபுரம் தான். அப்போ திருவகீந்திரபுரம் என்ன ஆச்சு? அதுபோல சிந்து மதம் என்ற சொற்றொடர் இந்து மதம் என்று ஆயிற்று. மதம்னா கருத்துன்னு அர்த்தம், ஒப்பீனியன். சிந்து நதிக்கரையோரம் வாழ்ந்தவர்கள், அதாவது நதிக்கரை நாகரிகங்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். எப்போவுமே ஒரு நாகரிகம் செழிக்கணும்னா நீர்வளம் வேணும். ஒரு ஆற்றங்கரையோரமாக தான் ஒரு கல்ச்சர் உருவாகும். அப்போது இந்த சிந்து நதிக்கரையோரமாக செழிப்பு இருந்தது, மக்கள் வாழ்ந்தார்கள், மத நம்பிக்கையும் மலர்ந்தது. சிந்து மதம் அது இப்போ ஹிந்து மதம்னு ஆகிப்போச்சு. அதுக்கு தான் அவர் சொல்லுவார் சனாதன தர்மம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது அழிவில்லாதது, தோற்றமில்லாதது, முடிவில்லாதது, அதான் இதுக்குரிய ரியல் நேம் அப்படின்னு சொல்லி அது விளக்கம். இதில் தர்மம்னு ஏன் சொன்னாங்க, மதம்னு சொல்ல, மதம்னா அதுவும் சம்ஸ்கிருதம் தான். மதம்னா கருத்துன்னு அர்த்தம். இப்போது எலெக்ஷன் நடக்குது, ஓட்டு போடுங்க அப்படிங்கிற போது ஹிந்தியில் என்ன சொல்கிறான், மததான் கீஜியே அப்படிங்கிறான்.
மதம்தான்னா உங்கள் கருத்து என்ன, ஓட்டு போடுங்கன்னு. மதம் என்பது ராமானுஜருடைய கருத்து, சங்கருடைய கருத்து, மத்வாச்சாரியருடைய கருத்து, அந்த மாதிரி வருது. அது அவ்வளவு தூரம் செழிப்பான சொற்கோர்வை இல்லை. தர்மம் அப்படின்னு, தர்மம்னா என்ன என்றால், இந்த ஒரு மதம் என்ன பண்ணுது, உலகத்திலே சமுதாயத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு வாழ்க்கை நெறியை கற்பித்து நீங்கள் இப்படி தான் வாழணும் என்று வகுத்தது. ராஜா இப்படி தான் இருக்கணும், பிராமணன் இப்படி தான் இருக்கணும், வியாபாரி இப்படி தான் இருக்கணும், வேலைக்காரன் இப்படி தான் இருக்கணும், பொம்பளை இப்படி தான் இருக்கணும், ஆம்பளை இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி அவன் ஒருத்தரையும் விட்டு வைக்கலை. ஸ்திரீ தர்மம், புருஷ தர்மம், பாரியா தர்மம், கன்யா தர்மம், வாணிஜ்ய தர்மம், அப்படி எல்லாருக்கும் ஒரு தர்மம் போட்டான். திருவாரூரில் ஒரு கதை, திருவாரூர்காரங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். திருவாரூரில் மாணிக்க நாச்சியார்னு ஒரு அம்மா, அந்த அம்மா வந்து கணிகையர் குலத்திலே தோன்றியது. உடலை விற்று பிழைக்கக்கூடிய தொழில். அப்போது அந்த அம்மா மார்க்கெட்டுக்கு போய் காய் வாங்க போனபோது குடும்ப பெண்கள்லாம் தள்ளிப்போம்மா தள்ளிப்போ, நாங்கள்லாம் வந்து உத்தமிகள் பத்தினிகள், நீங்களாம் பக்கத்தில் வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த அம்மா சொல்லுமா, நீங்கள் இல்லற தர்மத்தில் இருக்கிறீங்க, நாங்கள் கணிகா தர்மத்தில் இருக்கிறோம், எங்களுக்கும் ஒரு தர்மம் இருக்குதுமா அப்படின்னு. அதுக்கு அவங்க என்ன சிரித்தாங்க, உங்களுக்கு வேறு தர்மம் இருக்குதா அப்படின்னு. ஆனால் அந்த பரிகாசத்தை பொருட்படுத்தாமல் அந்த அம்மா வந்து என்ன கொள்கையில் வாழ்ந்தாங்க அப்படின்னா, ஒரு பார்ட்டி வந்து அந்த பொண்ணை இன்றைக்கி ராத்திரி 7 மணிக்கு வந்து பணம் கொடுத்து புக் பண்ணால் மறுநாள் காலையில் 6 மணி வரைக்கும் அந்த ஆளுக்கு அவள் சொந்தம், அவள் சொன்னபடி கேட்கணும், அவன்தான் அவளுக்கு சாமி. முறைப்படி கிரகஸ்த ஆசிரமத்தை கடைப்பிடிக்கிற பெண்கள் தாலி கட்டிய கணவனை சாகிற வரை கடவுளாக நினைக்கிறார்கள். இவள் அந்த ஒரு இரவுக்கு அந்த ஒருவனை கடவுளாக நினைக்கக்கூடிய தர்மம். அதை எல்லாரும் கேலி பேசி பரிகாசம் பண்ணினார்கள். அப்போ அவள் வந்து திருவாரூரில் சிவபெருமான்கிட்ட விழுந்து அழுது முறையிடுவாளாம். இதுவும் தர்மம்னு தானே சொல்லியிருக்கு, எங்கள் முன்னோர்கள் அப்படித்தானே சொன்னாங்க அப்படின்னு. அவளை கௌரவிக்க வேண்டும் என்று சிவன் என்ன பண்ணாராம், ஒரு நாள் அவர் ஒரு பார்ட்டியாக வந்தாராம், ஒரு கிராக்கியாக வந்தார், கஸ்டமர். எப்படி வந்தார், வாலிபனாக இளமை முறுக்கா வரல, வயோதிகராக வந்தார். வீட்டுக்குள்ளே நுழையும் போதே லொக்கு லொக்குன்னு இரும்பிக்கிட்டு வர்றார். பார்க்குறவன் என்ன நினைப்பான், இந்த வயசில் இவருக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு நினைப்பான். வந்தார், ஒரு பையன் நிறையா பணம் வச்சுருந்தார். இந்தாம்மா உன் ரேட்டு, கூடவே ஒரு 10 பவுன் வச்சுருக்கேன், நாளை காலை வரைக்கும் நீ எனக்கு தான் அப்படின்னா. சரி வாங்க சுவாமி அப்படின்னு காலில் விழுந்து வணங்கி எல்லாம் மரியாதைகள் பண்ணி இருக்கிற போது, அன்றைக்கி ராத்திரி 12 மணிக்கு படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தவர் திடீர்னு எந்திரிச்சு பலமாக 2 தடவை இருமுனார், பொட்டுன்னு உயிர் போயிடுச்சு. உடனே இந்த அம்மா, ஐயோ என் கணவர் இறந்து விட்டார், என் கணவர் இறந்து விட்டார்னு சொல்லி மறுநாள் வந்து சுடுகாட்டில் போய் ஏற்பாடு பண்ணி சந்தனக்கட்டையில் சிதை மூட்டி அவருடைய உடலை அதில் வச்சு, என் கணவர் நான் சுமங்கலியாக இருக்கும்போது இறந்தார், ஆதலாலே நானும் உடன்கட்டை ஏறுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த விறகுக்கு நெருப்பு மூட்டி இவளும் போய் படுத்துக்கிட்டார். தீ வந்து இவளுடைய உடம்பை சுடும்போது வானத்திலே காளை வாகனனாக சிவபெருமான் தோன்றி, மாணிக்கனாச்சி வா, வந்தது நான் தான், உன்னை நான் இன்று முதல் பாரியாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி கரம் பற்றி ஏற்றுக்கொண்டார். உன் பெயராலே திருவாரூரிலே ஒரு சன்னதி ஏற்படட்டும் என்று சொல்லி இன்றைக்கி வரைக்கும் மாணிக்க நாச்சியார் சன்னதின்னு அங்கே இருக்குது. பாரம்பரியம் தெரிஞ்சவாளுக்கு தெரியும் இந்த கதை என்னென்று. கசாப்பு கடைக்காரனுக்கு தர்மம் இருக்குது, திருடுறவனுக்கு தர்மம் இருக்குது. வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஒரு கதை, ஒருத்தன் என்ன பண்ணான்னா, திருடும்போது பெருமாள்கிட்ட வந்து முதல்ல பெட்டிஷன் வச்சுருவானா, சாமி நான் யார்ட்டையும் மாட்டிக்கக்கூடாது, நல்ல வேட்டையாக கிடைக்கணும், ஏமாந்தவன் இழிச்சவாயெல்லாம் என்கிட்ட வந்து சிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு, நான் நினச்ச மாதிரி நடந்தால் 50-50, அடிக்கிற கொள்ளையில் உனக்கு பாதி எனக்கு பாதி. அப்படி செஞ்சான், வெற்றிகரமாக திருடினான். அவனை ராஜாவால் பிடிக்க முடியல. ஆனால் ரொம்ப ஆனஸ்ட்டாக அவன் கிடைக்கிற பணத்தில் சரியாக 50% போட்டுப்பான் கோயில் உண்டியலில். இப்போ திருப்பதி பெருமாள் உண்டியலில் போய் பார்த்தீங்கன்னா
அவன் வடக்கே இருந்து சூட்கேஸை திறந்து படப்படப்படன்னு கொட்டுறான் பார்த்தீங்களா, எல்லாம் ரூபா நோட்டா. கியூவில் நிற்கிறவன்லாம் என்ன நினைக்கிறான், ஒரே ஒரு கட்டை விட்டு தள்ளுறான், அவ்வளவுமே அங்கே போடுற இடம் பாவி, தேவைப்பட்டவனுக்கு கொடுங்கப்பா, நாங்களாம் தரித்திர நாராயணர்கள் அப்படின்னு நினைக்கிறான். அதெல்லாம் பேசினபடி ஆனஸ்டாக இருக்கணும். இல்லை, வெங்கடாஜலபதி பார்ட்னர் நம்பர் 1, நான் பார்ட்னர் நம்பர் 2, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி இவன் திருட்டு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான். பெருமாள் என்ன பண்ணார், இவனுடைய விசுவாசத்தை குறைக்கக்கூடாதுன்னு சொல்லி ராஜாவாலே அவனை பிடிக்க முடியலைங்கிற நிலைமை உருவாக்கினார். ராஜா என்ன பண்ணால், கடைசியில் ஒரு நாள் இதே பெருமாள்கிட்ட வந்து அவன் அழுதான், சாமி நான் உனக்கு என்ன குறை வச்சேன், கோயில் திருப்பணி பண்ணலையா, கைங்கரியம் பண்ணலையா, இந்த ஒரு பயம் இருந்துக்கிட்டு நகர மக்களெல்லாம் என்னை கேலி பண்ணுறாங்க, ஒரு திருட்டனை பிடிக்க முடியலன்னு சொல்லிவிட்டான். அப்போ பார்த்தார், இந்த பக்கம் பக்தன், திருட்டு பக்தன், இந்த பக்கம் ராஜா, அவனும் கைங்கரிய பக்தன், என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு நாள் பெருமாளே திருடனாக வந்தாராம். அதே திருடன் வேஷத்தில் வந்து இவங்கிட்ட மாட்டிக்கிட்டார். மாட்டினோடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். நேற்று பெருமாள்கிட்ட கேட்டேன் மாட்டிக்கணும்னு, மாட்டிக்கிட்டான். அன்னைக்கு தூணில் கட்டி வச்சு அடின்னு அடிக்கிறான். பெருமாள் அவ்வளோ அடியும் வாங்கிக்கிட்டு மேலே சொன்னாராம், ஐயாப்பா அடித்தது போதும், ஏண்டான்னா உனக்கு கை வலிக்கும், நிறுத்து. நான் யாருன்னு நினச்சிக்கிட்டேன், நீ கும்பிட்ற நாராயணன் நான் தாண்டா அப்படின்னா. அப்போ சாமி திருடினது நீங்கள் தானா அப்படின்னா. நான் திருடினா என்ன, என் பக்தன் திருடினா என்ன, எல்லாம் ஒன்று தாங்க அப்படின்னு. எப்போ இருந்து சாமி இப்படி பிஸ்னஸ்லாம் ஆரம்பிச்சிங்க நீங்கள்? அப்போ அவர் சொன்னார், அந்த திருடன் தர்மத்தை கடைப்பிடித்தான். எனக்கு ஒரு வேண்டுதல் வச்சுக்குவான், ஒரு நாள் கூட ஒரு பைசா குறையாது. 50-50 போடும்போது அவன் எடுத்துக்கிற ஷேரில் குறையுமே தவிர எனக்கு கொடுக்குற ஷேரில் குறையாது. அவ்வளோ ஆனஸ்ட்டாக இருக்கிறான். நீ கூட அப்படி இல்லை. இப்போ நாமெல்லாம் வந்து ஒரு கஷ்டம் வரும்போது பகவான்கிட்ட வேண்டுதல் வச்சுக்கிறோம், சாமி இவ்வளோ ரூபா போடுறேன் அப்படின்னு. காரியம் நடந்த உடனே, சாமி உமக்கு காசு எதுக்கு, காசை படைச்சவரே நீர் தான், எனக்கு தான் தேவை அப்படின்னு தத்துவம் பேசுவான். அதான் ஒருத்தன் வந்து ஒரு மலை உச்சியிலேருந்து கை நழுவி கீழே விழுகிறான். விழுந்த உடனே விழுந்துக்கிட்டு இருக்கிற போதே சொன்னான், கடவுளே நான் 1,00,000 ரூபாயை காணிக்கையாக உண்டியலில் போட்டுறேன், என்னை காப்பாற்று அப்படின்னா. அப்போ என்ன ஆச்சுன்னா, வர்ற வழியில் ஒரு மரக்கிளையில் அவன் மாட்டிக்கிட்டு மரக்கிளையில் தொங்கி சேஃபாக இறங்கிட்டான். அப்போ சொன்னான்னா, கடவுளே உன்னை காப்பாற்ற சொல்லி கூப்பிட்டேன், வேண்டுதல் கூட வச்சேன், ஆனால் இடையில் இந்த மரம் தலையிட்டுச்சு, இந்த மரம் என்னை காப்பாற்றிடுச்சு, அதனால் நான் அந்த வேண்டுதலை வாபஸ் வாங்கிக்கிறேன், 1,00,000 ரூபாய் உனக்கு இல்லை அப்படின்னா. இந்த மாதிரி பக்தர்களை தான் நாம் இன்றைக்கி பார்க்குறோம். ஆனால் அவன் திருடனாக இருந்தாலும் 100% சொன்ன வாக்குப்படி நிறைவேற்றினான். நீ கூட அப்படி இல்லை. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்க, ஒரு ராஜ்யத்தில் திருடு போகுதுன்னா அர்த்தம் என்ன தெரியுமா, அவன் ஒழுங்கான ராஜா இல்லைன்னு அர்த்தம். நீ ஒழுங்கான ராஜாவாக இருந்தால் எப்படி அவனால் திருட முடியும்? நீ செங்கோல் மன்னன் இல்லையா? உன்னுடைய குற்றங்கள்லாம் இவை 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 இனிமேல் ஒழுங்கார், அவனை ஒன்றும் செய்யாத, இனிமேல் அவன் திருட மாட்டான் என்று சொல்லி அவனிடம் நேரில் தோன்றி, எப்பா உன் சார்பில் நான் சாட்டையடி வாங்கிக்கிட்டேன், இனிமேல் திருடாத, ஒரு நல்ல தொழிலை ஆரம்பி, ஒரு கடையை வை, நீ திருடின காசே போதும் மூலதனம் என்று சொல்லி திருத்தினான் என்று வைணவ இலக்கியங்களில் நாம் பார்க்கிறோம். இந்த சனாதன தர்மமானது அனைவருக்கும் தர்மம் வைத்திருக்கிறது. எனக்கு தர்மம் இருக்குது, உங்களுக்கு தர்மம் இருக்குது, ஆணுக்கு பெண்ணுக்கு வேலைக்காரனுக்கு முதலாளிக்கு எல்லாருக்கும் இருக்குது. மனுஸ்மிருதியில் விஜயபாஸ்கர் சொன்னார், மனுஸ்மிருதி பற்றி நான் பேசினேன்ட்டு. மனுஸ்மிருதியில் வட்டி கடைக்காரனுக்கு தர்மம் சொல்லியிருக்குங்க. எவ்வளவு வட்டி வாங்கலாம், இவ்வளவு மூலதனம் இருந்தால் வட்டி இத்தனை மடங்கு தான் போகலாம், அதுக்கு மேலே போச்சுன்னா வாங்கக்கூடாது, நீ வட்டி வாங்காதறான்னா. அப்போ அனைவருக்கும் தர்மங்கள் விதிக்கப்பட்ட ஒரு மதம் இதுதான். நீங்கள் உலகெங்கும் தேடினாலும் இந்த மாதிரி எல்லாருக்கும் தர்மம் என்று சொல்லப்பட்ட மதங்களை பார்க்க முடியாது. விவேகானந்தர்கிட்ட ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் வந்து, சுவாமிஜி பகவத்கீதை பகவத்கீதைன்னு லோன்னு கத்துறீங்களே, எனக்கு பகவத்கீதை என்ன சொல்லுது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டான். அப்போ அங்கே இருக்கிற சுற்றி இருந்தவங்கலாம் சொன்னாங்க, டே சுவாமிஜிட்டு இப்படிலாம் லந்து பண்ணக்கூடாது, போய் படிப்போ
அப்படின்னோடனே சுவாமிஜி சொன்னாரன், விரட்டாதீங்க, நல்ல கேள்வி தான் கேட்டிருக்கான். பாப்பா, பகவத்கீதை உனக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்குறியா? உனக்கு ஃபுட்பால் விளையாட தெரியுமா? தெரியும், போய் விளையாடு, பகவத்கீதை அதான் சொல்லுது உனக்கு அப்படின்னு. அவன் கேட்டான், பகவத்கீதையில் ஃபுட்பால் பற்றிலாம் சொல்லியிருக்கா சாமி? சொல்லியிருக்கு. அவன் போயிட்டான். பக்கத்தில் இருந்தாலும் கேட்டான், என்ன சாமி ஒரே அண்டை புழுக ஆகாச புழுகெல்லாம் புழுகிறீங்க, ஃபுட்பால் கிரிக்கெட்லாமல் பகவத்கீதையில் சொல்லியிருக்கு அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், கண்ணன் என்ன சொல்கிறான்? கர்மயோகம். அவரவர் செய்ய வேண்டிய கடமைகளை செய்வது தான் கர்மயோகம். இவன் படிக்கிற பையன், படிக்கிற வயசில் படிக்கணும், விளையாடணும். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. உடம்பப்போ தானே வலுப்படும். அதான் சொன்னேன். அப்படி அதில் படிடான்னு சொன்னால் கேட்க மாட்டான். நாளை பின்ன எந்த சுவாமிஜியை பார்த்தாலும் பயந்து ஓடிவான். விளையாடுன்னு சொன்னால் என்ன போல சுவாமிஜிக்கு ஒரு மவுசு ஏற்படும். அதான் அப்படி சொன்னேன் அப்படின்னு. அப்போ என்ன அப்படின்னா, அவரவருக்கு எப்படி சொன்னால் பிடிக்குமோ அப்படி சொல்லணும். என்ன மாதிரி பேசணுமோ அந்த மாதிரி பேசணும். அது தர்மம். ஆக என்னை போல் உபன்யாசகருக்கு ஒரு தர்மம் இருக்குது. உபன்யாசகர் தர்மம் இருக்குது, பேச்சாளர் தர்மம், கேட்பாளர் தர்மம் எல்லாருக்கும் இருக்குது. இப்படி நீங்கள் எந்த துறையை சேர்ந்தவராக இருந்தாலும் எனக்கு என்ன தர்மம் சொல்லியிருக்குன்னு கேட்டால், இந்து சாஸ்திரங்களில் நான் பக்கங்களை புரட்டி உங்களுக்கு படித்து காட்ட முடியும். அப்படி சொல்லியிருக்கு. டாக்டருக்கு ஒரு தர்மம் இருக்குது, லாயருக்கு ஒரு தர்மம் இருக்குது, வியாபாரிக்கு ஒரு தர்மம் இருக்குது, மனைவிக்கு இருக்குது, கணவனுக்கு இருக்குது, அண்ணனுக்கு இருக்குது, தம்பிக்கு இருக்குது, எஜமானுக்கு இருக்குது, வேலைக்காரனுக்கு இருக்குது, குடிமகனுக்கு இருக்குது, ஆள்பவனுக்கு இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. அதனால தான் இதை சனாதன தர்மம் அப்படின்னா. உலகத்தில் வேறு எந்த மதத்திலும் சமுதாயத்தினுடைய அனைத்து பிரிவினருக்கும் தர்மசாஸ்திரப்படி விதிகள் விதிக்கப்பட்ட முறையை காணவில்லை. நானும் பார்த்துட்டேன். ஜென்ரலாக சொல்லுவாங்க, எ கிங் மஸ்ட் பி குட், எ ஃபாதர் மஸ்ட் பி குட், எ ஹஸ்பண்ட் மஸ்ட் பி குட் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் எவ்வளவோ விஷயம் விடுபட்டு போகுது. அப்படி இல்லாமல் எதையும் விடாமல் நீங்கள் பகவத்கீதை முழுக்க படிச்சிருக்கீங்களா? இது ரொம்ப ஆபத்தான கேள்வி. இப்படிலாம் எங்களை சங்கடப்படுத்தாதீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நான் ஒன்றும் பதில் எதிர்பார்க்கலை. ஆனால் பகவத்கீதையில் சோத்தை பற்றி சொல்கிறான் கிருஷ்ணன். நம்ம ஆரம்பத்தில் ஒரு அத்தியாயத்தை படிச்சுட்டு கடைசி 18ஆம் அத்தியாயத்தை படிச்சுட்டு அப்பா கிருஷ்ணார்ப்பண மஸ்து அப்படின்னு வச்சிடணும். ஆனால் நடுவில் 10, 11, 12, 13, 15, 16 அற்புதமாக சொல்கிறான். டேய் கண்டதை திங்காதீங்கடா அப்படிங்கிறான். ஏன்? சாப்பாட்டில் தாண்டா இருக்குது சைத்தான். கண்டபடி திங்கிறீங்க நீங்கள் பாட்டுக்கு போய் எங்கெங்கேயோ ஃபாஸ்ட்டு ஃபுட்டு, ஸ்லோ ஃபுட்டு என்னமோ சாப்பிட்றீங்க. அதில் என்ன ஆகுது? ஃபாஸ்ட்டாக கர்மா வந்து சேருது. அதனால் சாப்பிடும்போது இன்னென்ன சாப்பாட்டை விட்டுடுங்க, இன்னென்ன சாப்பாட்டை சாப்பிடுங்கன்னு சோத்தில் அவன் வந்து லிமிட்டேஷன்ஸ் போட்டான். நீங்கள் எங்கேயும் இதை பார்க்க முடியாது, இதுதான் சாப்பிடணும், இது சாப்பிடக்கூடாதுங்கிற ஒரு விகிதாச்சாரம் பார்க்க முடியாது. அதை விட இன்னொரு விஷயம், அதே பகவத்கீதையில் பாருங்கள், பழிவாங்கும் எண்ணமும் பகைமை உணர்வும் கொலை வெறியும் உள்ளவனுக்கு இறைபக்தி உண்டுங்கிற. நீ மோசமானவனா, ரவுடி பயலா, எல்லா தமிழ் பட வில்லனையும் சேர்த்தா ஒரு ஃபார்ம்ங்கிற மாதிரி நீ இருக்கிறியா, உனக்கும் இந்து மதத்தில் இடம் உண்டுடாங்கிறான். என்ன அது? மாந்திரீகம். கோழியை வெட்டு, கையில் அறுவாடை வச்சுக்கிட்டு இருக்கு இந்த சாமி, அதுக்கிட்ட போய் காவு கொடு, இந்த மந்திரத்தை கொடுத்து 40 நாளில் அவன் கழிஞ்சே செத்து போயிடுவான். அதுவும் இந்து மதம் தான் சொல்லுது. என்ன சாமி இதெல்லாம் போய் இந்து மதம்னு சொல்கிறீங்க அப்படின்னா, இந்து மதத்தினுடைய ஒரு தனித்துவம் என்னென்னா, பக்தர்களை கேட்டகரைஸ் பண்ணுது. என்ன அப்படின்னா, சாத்விக பக்தர்கள், ராஜச பக்தர்கள், தாமச பக்தர்கள், 1ஆம் தரமானவங்க, 2ஆம் தரமானவங்க, 3ஆம் தரமானவங்க. சினிமாவுக்கு போனீங்கன்னா தர டிக்கெட்டு, பால்கனி டிக்கெட்டுன்னு 2 கேட்டகரி இருக்குது. டப்பங்குத்து டான்ஸ் வந்துச்சுன்னா தர டிக்கெட்டு பூரா எந்திரிச்சு ஆடும், பால்கனி டிக்கெட்டு தலையை தொங்க போட்டு உட்காந்துருக்கும். ஏன் இப்படிலாம் படம் எடுக்கிறாங்கன்னா, அவனை போய் கேட்டால் அவன் என்ன சொல்லுவான்? எல்லோரும் தான் காசு கொடுத்து டிக்கெட் வாங்குறாங்க, நாங்கள் எல்லோரையும் பார்க்கணுமில்ல அப்படின்னு.
அது மாதிரி இந்து தர்மத்திலே மோசமான குணம் உள்ளவர்களுக்கும் இந்து மதத்தில் ஒரு இடம் உண்டு. இப்போதைக்கு அவனுக்கு நாங்கள் தீனி போட்டால் ஜென்மாந்திரங்களில் அவன் திருந்திடுவான். கிருஷ்ணா தான் சொல்கிறேன், நான் யாரையுமே விடுறதில்லை, நான் யாரையும் விடுறதில்லை. எப்படிப்பட்ட தீய குணம் உள்ளவனாக இருந்தாலும் அவனுக்கு நான் ஒரு சாப்டர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், வா அப்படின்னு. அதில் தான் உங்களுக்கு இந்து சமயத்திலே 33 கோடி தேவர்களை பார்க்குறோம். எத்தனை விதமான தெய்வங்கள், சில சாமி பேர்கள்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ராக்காச்சி, பேச்சி, குட்டியாண்டி, மூக்கன், என்னமோ பேர்லாம் இருக்குதுன்னா அதுக்கு பக்தர்கள் இருக்கிறார்கள், அந்தந்த தெய்வத்தினால் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு அந்த வைதிக நம்பிக்கையை அவன் பலப்படுத்துகிறான், யாரையுமே விடுறதில்லை. அதனால தான் அதை மதம்னு சொல்லாமல் சனாதன தர்மம்னு சொன்னான். இது ஒரு முன்னுரை. இப்போ ஜென்ரல் ஐ ஓப்பனிங் மேட்டர் சொன்னேன் உங்கள்கிட்ட. ஏன்னா உங்களில் சில பேர் ரொம்ப அக்கறையாக நோட்ஸ் எடுத்துக்கிறீங்க, எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நான் கல்லூரி விரிவுரையாளராக இருந்தபோது பார்த்த காட்சி ரொம்ப நாள் கழிச்சு இப்போ பார்க்குறேன். பரவாயில்ல, அப்போ நான் சொல்கிறது வேஸ்ட் இல்லைன்னு தெரியுது. ஆனால் இன்னொரு விஷயத்தையும் பார்க்குறேன், அப்படி நோட்ஸ் எடுக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான். மற்றவங்க சாஞ்சி உட்காந்துருக்கிற தோரணையை பார்த்தா எந்த நிமிஷம் கிளம்புவாங்களோன்னு பயமாகவும் இருக்குது. அதனால் இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு பயனுள்ள, இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்கல்ல, 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு இந்து மதம் என்ன சொல்லிச்சுன்னு விவேகானந்தர் சொன்னார்ல. இப்போ எங்களை போல் உள்ளவங்க நாங்கள் சீரியல் பார்க்குறத விட்டு வந்து உட்காந்துருக்கோம் இங்கே உங்களுக்காக. எங்களுக்கு பிரயோஜனப்படுற மாதிரி ஏதாவது சொல்லுங்கள். மோகினி, கல்யாணி, என்ன பேர் அப்பா, பயங்கரமாக இருக்கு. அப்போது உங்களுக்கு பயனுள்ள ஒரு கருத்தை சனாதன தர்மம் கொடுக்கிறது. முதல்ல எடுத்துக்கலாம் ஹெல்த், ஆரோக்கியம். இன்றைக்கி ரொம்பவும் தேவையான ஒரு விஷயம். வியாதி இல்லாத மனுஷனே இல்லை. முன்னையெல்லாம் ஃபேஷனபிள் லேடிஸ் தான் ஹேண்ட்பேக் வச்சுருப்பாங்க, இப்போ எல்லாருமே ஹேண்ட்பேக் வச்சுருக்காங்க. எதுக்குன்னா உள்ள மாத்திரை, பிபி மாத்திரை, சர்க்கரை மாத்திரை, ஐ ட்ராப்ஸு, இயர் ட்ராப்ஸு, நேசல் ட்ராப்ஸு, காஃப் சிரப்பு, ஏதோ ஒன்று இருக்கு, அப்பப்போ உள்ளே அனுப்பிச்சிக்கிட்டே இருக்காங்க. அப்போது மெடிக்கல் ஷாப் வச்சிங்கன்னா சீக்கிரம் பணக்காரன் ஆகிடலாம். எனக்கு தெரிஞ்சு மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ணுவாங்கன்னா 5 வருஷத்தில் பங்களா வாங்கிடலாம். அவ்வளோ வியாதி பரவி போச்சு. எம்பிபிஎஸ் சீட்டுக்கு இருக்கிற டிமாண்டு இன்ஜினியரிங் காலேஜுக்கு இருக்கா? ஏண்டான்னா எத்தனை டாக்டர்கள் உருவானாலும் அத்தனை நோயாளிகள் ரெடியில் இருக்கிறாங்க க்யூவில். நோய் பெருத்து போச்சு. அப்போது இந்த நோய்களிலிருந்து தப்பிப்பதற்கு உங்களுக்கு ஒரு வழி, ஒரு டிப்பு கொடுக்குறேன். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு லட்சுமி சுந்தரம் ஹாலுக்கு போனேன், ஒரு பயனுள்ள செய்தி கிடைச்சதுன்னு நீங்கள் நாளைக்கு சந்தோஷப்படணும். அது என்ன அப்படின்னா, வேதங்களில் ரிக்கேஜு, சாமம், அதர்வணம் என்ற 4 வேதம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னொரு வேதம் இருக்குது, ஆயுர் வேதம், ஆயுளை பற்றிய வேதம். அதுதான் ஆயுர்வேதம்னு சொல்கிறது. அதை நம்ம நாட்டு மருந்துன்னு ஒதுக்கிடுறோம். அந்த ஆயுளை பற்றிய வேதம் என்ன சொல்லுதுன்னா, அலோபதிக் ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஆயுர்வேதத்துக்கும் பேசிக்கலாக ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஆர்கன் வைஸ் அனாலிசிஸ் ஆஃப் அ டிசீஸ் இஸ் ராங் அப்படிமா. அதாவது உறுப்புக்கள் ரீதியாக ஒரு நோயை பற்றி ஆய்வது தவறு என்று ஆயுர்வேதம் சொல்லுகிறது. இப்போது உங்களுக்கு ஹார்ட்டில் ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, உடனே என்ன பண்ணுறாங்க, ஆன்ஜியோகிராம் பண்ணுறாங்க, எக்ஸ்ரே எடுக்கிறாங்க, ஹார்ட்டில் பிளாக் இருக்குன்றாங்க, வால்வை திறக்கணுன்றாங்க, ஸ்டென்ட்டு வைக்கணுங்கிறாங்க, அந்த ஹார்ட்டை சுற்றி சுற்றி வர்றாங்க. கிட்னியில் கோளாறு இருக்குதுன்னா உடனே எக்ஸ்ரே எடுக்கிறாங்க, டயாலிசிஸ் பண்ணுங்கிறாங்க, அந்த கிட்னியை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஆயுர்வேதம் இது தவறு என்று சொல்கிறது. எப்படி தவறாகும்? எங்கள் ஹார்ட்டில் கோளாறுனா ஹார்ட்டை தானே பார்க்கணும், வேறு எதை பார்க்குறது? அப்படி தானே நம்ம கேட்போம். அப்போது தன்வந்திரி பகவான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உடலை 5 பாகமாக நாங்கள் பிரிக்கிறோம். ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் தப்பு பண்ணான்னா நீங்கள் என்ன பண்ணணும், எஸ்பிகிட்ட போய் சொல்லணும், அதான் முறை. அதை விட்டுட்டு நீங்களே நேரடியாக கான்ஸ்டபிளை டீல் பண்ணிங்கன்னா அது க்ரைம் ஆகிடும்.
ஹார்ட்டில் கோளாறுன்னு சொன்னால் அதை பற்றி ஹெட் ஆஃபீஸில் போய் சொல்லுங்கள், ஹார்ட்டை பார்க்காதீங்கன்றாங்க. அது என்ன ஹெட் ஆஃபீஸு? தல்லா குளமா, சொக்கி குளமா, சின்ன சொக்கி குளமா, இங்கே இருக்குது அப்படின்னா கழுத்துக்கு மேலே தலை வரைக்கும் ஒரு பகுதி, ஒரு பாகம், அதுக்கப்புறம் கழுத்திலிருந்து மார்பு வரைக்கும் ஒரு பாகம், அப்புறம் வயிறு ஒரு பாகம், அதுக்கப்புறம் கருவாய் எருவாய் அது ஒரு பாகம், பிறகு விட்டு போனது கை கால் தோல், இப்படி 5 பாகமாக பிரித்து இந்த 5 பாகத்துக்கும் தலைவர்கள் யார் அப்படின்னா காற்றுங்க. காற்றை 5 விதமாக நான் அமைத்திருக்கிறேன், பஞ்ச பிராணன் அப்படின்னு. கழுத்துக்கு மேலே தலையில் இருக்கிறதுக்கு பேர் உதானன் அப்படிங்கிறான். அந்த உதானன் என்ற காற்று இங்கே நிர்வாகம் பண்ணுது. காற்று தான் உங்களுக்கு எலும்பாக மாறி இருக்குது, காற்று தான் ரத்தமாக மாறி இருக்குது, காற்று தான் சதையாக மாறி இருக்குது. நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. காற்று கண்ணுக்கு கூட தெரியாது, இந்த காற்று வந்து சதையாக மாறி இருக்கா, இதை நாங்கள் நம்பணுமா அப்படி நீங்கள் கேட்பீங்க. சாஸ்திரம் அப்படி தான் சொல்லியிருக்கு. நீங்கள் லகு சித்தாந்த கௌமுதி மாதிரி புத்தகங்கள் படிக்கணும். தன்மாத்திரைகள், பஞ்சபூதங்கள் இதை பற்றி சொல்கிற சாஸ்திரம் சொல்லுது. வாயு தான் இப்படி பல வடிவெடுக்கிறதுன்ற. உதானன் அப்படின்னா உத்துனா மேலே, உத்ரேத் ஆத்மநாத் ஆத்மானம் அப்படின்றான் கிருஷ்ணன். கழுத்துக்கு மேற்பட்ட பகுதியில் சிரரோகங்கள். தலையில் என்னென்ன இருக்குது? 2 கண், 2 காது, மூக்கு, நாக்கு, பல்லு, உமிழ்நீர், மூளை, நினைவாற்றல், சிறுமூளை, இது எல்லாத்துக்கும் அந்த உதானன் பொறுப்பு. இதில் எந்த நோய் வந்தாலும் அந்த உதானனை நீங்கள் கவனிக்கணும். எப்படி கவனிக்கிறது அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் தெரியும், பிராணாயாமம்னு சொல்லுவாங்க. வலது மூக்கை அடைச்சிக்கிட்டு இடது மூக்கு வழியாக காற்றை மெல்ல எடுத்து 2 மூக்கையும் அடைச்சி கொஞ்ச நேரம் காற்றை வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் வலது மூக்கு திறந்து அது வழியாக காற்றை விடுறது, அப்புறம் மறுபடியும் அதே ப்ராசஸை அப்படி செய்கிட்டே இருக்குது. இதுதான் பிராணாயாமம். அப்படி நீங்கள் செய்யும்போது மனசுக்குள்ளே என்ன நினைக்கணும் அப்படின்னா, ஓம் ஸ்ரீ உதானாய நாராயணாய நமக ஒரு பெருமாள் படத்தை எதிர வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு உதானன் என்ற காற்று வடிவில் இருக்கக்கூடிய நாராயணனே உனக்கு வணக்கம் என்று அது தியானிச்சிங்கன்னா உங்களுக்கு ஐ டிஃபெக்ட் இருந்தாலோ, காது கோளாறு இருந்தாலோ, பல்லு வலி இருந்தாலோ, நாக்கில் பிரச்சனை இருந்தாலும் சரியாகப்படும். ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் பண்ணுங்க போதும். ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் பண்ணிங்கன்னா 1 மாதத்தில் ரிசல்ட் தெரியும். நான் சொல்லிவிட்டு தப்பிச்சு ஓடுற மாதிரி இல்லை, விசிட்டிங் கார்டோடு வந்திருக்கேன். நீங்கள் 1 மாதம் கழித்து என்னை தேடி கண்டுபிடிக்கலாம். அப்போது நீங்கள் ஏற்கனவே மாத்திரை சாப்பிட்றீங்க, டானிக் குடிக்கிறீங்கன்னா அதை நிறுத்த வேண்டாம், அதை நீங்கள் செய்யுங்க. நீங்கள் அலோபதினா அந்த வழியில் போங்க, ஹோமியோபதினா அந்த வழியில் போங்க, யுனானினா அந்த வழியில் போங்க, சித்தானா சித்தா, ஆயுர்வேதானா ஆயுர்வேதா, நீங்கள் அதை மாற்ற வேண்டாம். அந்த ரெகுலர் ரொட்டீன் நடக்கட்டும். ஏன்னா நம்ம மாத்திரையை முழுங்கி மாத்திரை இல்லாட்டி நமக்கு உயிர் போகிற மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு 10 கலரில் மாத்திரையை போட்டு டபக்குன்னு முழுங்கினா அதான் வாழ்க்கையை நான் இப்போ செய்வேன். செய்யுங்க, வேணாங்களே. ஆனால் இதை ஒரு பக்கம் ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் செஞ்சு வந்தீங்கன்னா சிரரோகங்கள் இதில் குணமாகும். அதுக்கு அடுத்தது செஸ்ட்டு, ஹார்ட்டு, லங்ஸு, இதுக்கெல்லாம் அங்கே இருக்கிற காற்றுக்கு பிராணகன்னு பேர். அப்போ ஓம் ஸ்ரீ பிராணாய நாராயணாய நமக அப்படின்னு சொல்லி 5 நிமிஷம் பண்ணிங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம் வராது, லங்ஸ் ப்ரீதிங் ப்ராப்ளம் வராது. இங்கே இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளும் வலுப்படுகின்றன. அதுக்கப்புறம் இதுக்கு கீழே உதரவிதானத்துக்கு கீழே வயிறு, பெல்லி. பகவத்கீதையில் கண்ணன் சொல்கிறான், அகமேவ ஜாட்டராகினி பூத்வா பச்சாமிங்கிறான். வயிற்றில் இருக்கக்கூடிய அக்னியாக நான் தான் இருந்து நீங்கள் உண்ணக்கூடிய உணவுகளை ஜெரிக்கிறேன் அப்படிங்கிறான். வயிற்றில் அக்னி எங்கே இருக்குதுன்னா ஆசிட்னு சொல்லுவாங்க, அசிடிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு அமிலம் சுரக்குது. அது என்ன பண்ணுது, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டை பூரா எரிக்குது. நீங்கள் சல்ஃபியூரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட்லாம் பாட்டில் திறந்தீங்கன்னா புகை வரும். துணியில் விட்டிங்கன்னா அது அப்படியே பொத்து போயிடும். அது லிக்விட் ஃபயர். அது மாதிரி ஒரு அமிலம் தான் உள்ளே இருக்குது. அதை தான் ஜாட்டராகினி, ஜட்டரகன்னா வயிறுன்னு அர்த்தம். ஜட்டரகங்கிறது வயிறு, ஜாட்டராகினி என்றால் வயிற்றில் இருக்கக்கூடிய நெருப்பு. அப்போது நக்கி சாப்பிடக்கூடியது, உறிஞ்சி சாப்பிடக்கூடியது, கடித்து சாப்பிடக்கூடியது, இப்படி 4 வகையாக இருக்குது. எல்லா வகையான உணவுகளையும் நான் தான் உள்ளே அக்னிமயமாக இருந்து செரிக்கிறேங்கிறான். அப்போ அதுக்கு என்ன பண்ணுங்கள், ஓம் ஸ்ரீ சமானாய நாராயணாய நமகன்னு சொல்லி தியானம் பண்ணினா
ஸ்டமக் ப்ராப்ளம்ஸ், கேஸ் ப்ராப்ளம் இருந்தால் சரியாக போயிடும், கான்ஸ்டிபேஷன் இருந்தால் சரியாக போயிடும், அசிடிட்டி இருந்தால் சரியாக போயிடும், பெல்ச்சிங் இருந்தால் சரியாக போயிடும், எல்லா ப்ராப்ளமும் சரியாக போயிடும். அப்பெண்டிசைட்டிஸ் இருந்தால் கூட சரியாக போயிடும். அடுத்தபடியாக கருவாய் எருவாய் அப்படின்னா கரு வெளிவரக்கூடியது அந்த பிறப்பு உறுப்பு, எருவாய் என்றால் மலத்துவாரம். அப்போ மூத்திரத்துவாரம், மலத்துவாரம், பிறப்பு உறுப்பு இது எல்லாத்துக்கும் அப்பானன் அப்படிங்கிற காற்று. அந்த அப்பானன்கிற காற்று தான் வந்து உங்களுக்கு ஃபெர்டிலிட்டி, ஃப்ரிஜிடிட்டி, ஸ்டெரிலிட்டி, இம்பார்ட்டன்ஸ் இது எல்லாத்துக்கும் அதுதான். கான்ஸ்டிபேஷன் இது எல்லாத்துக்கும் அதுதான். ஆண்மை குறைவு, பெண்மை குறைவு எது இருந்தாலும் சரியாகப்படும். ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி ஓம் ஸ்ரீ அபானாய நாராயணாய நமக ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணிங்கன்னா யூரினரி ப்ராப்ளம், ஃபீக்கல் ப்ராப்ளம், கான்ஸ்டிபேஷன் அல்லது ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம், ஸ்டெரிலிட்டி ப்ராப்ளம், ஃப்ரிஜிடிட்டி ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் சரியாக போயிடும். மீதி விட்டு போனது தியான, அதாவது தோல் முழுக்க பரவி இருக்குது, தொடு உணர்வு, கை கால், வியர்வை வெளியேறது, தொடு உணர்வு. இந்த ஸ்கின் டிசீஸஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த சொரியாசிஸ்ன்னு ஒன்று சொல்கிறான், தோலில் வந்து ஒரு மாதிரி முதல் தோல் மாதிரி உரிச்சு போட்டுக்கிட்டு இருப்பாங்க, இதெல்லாம் ஸ்கின் டிசீஸ். அதுக்கெல்லாம் அந்த வியானன் தான் பொறுப்பு. அப்போது ஓம் ஸ்ரீ வியானாய நாராயணாய நமக ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணிங்கன்னா அது சரியாக போயிடும். இல்லைங்க எனக்கு நீங்கள் சொல்கிற அந்த 5 பிராணனுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, 5மே எனக்கு வேணும், ஆனால் அதுக்காக 5 × 5 25 நிமிஷம் உட்கார நான் ரெடி இல்லை, நீங்கள் வேறு ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இந்த 5 வேண்டாம், அதுக்கு பதிலாக தன்வந்திரி பகவானுடைய படத்தை வச்சுக்கோங்க. ஸ்ரீரங்கம் கோயில் கடையில் கிடைக்கிது, தன்வந்திரி பகவானுடைய படம் கிடைக்கிது. அதை வச்சுக்கிட்டு அச்சுதா நாராயணா தன்வந்திரி என்று வழிபட்டு அவன் பேரை சொல்லிக்கிட்டே அந்த பிராணாயாமம் பண்ணிங்கன்னா ஹோல் பாடி உங்களுக்கு சரியாயிடும். சுதாகர் பீம் அப்படின்னு சொல்லி நார்த் இந்தியாவில் ஒரு ஆள் இருக்காருங்க. அவர் வந்து வெஜிடேரியன், நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டார். அவர் தரையில் படுத்துக்கிட்டு நெஞ்சு மேலே ரோலரை ஓட்ட சொல்லுவார். ரோடு இன்ஜின் இருக்கு இல்லையா, அந்த ரோடு இன்ஜின் அவர் மேலே ஏறி இறங்கும், ஒன்றும் ஆகாது. 2 கையால் 40 மைல் வேகத்தில் போகக்கூடிய 2 அம்பாசிடர் காரை பிடிச்சி இழுத்து நிறுத்துவார். என்னங்க ரகசியம்னு கேட்டால் பிராணாயாமம். நான் செய்கிறது பிராணாயாமம் ஒன்று தான், நீங்கள் நினைக்கிற மாதிரி கண்டதை சாப்பிட்றவன் இல்லை, பிராணம் தான் எனக்கு பலம் கொடுக்குது அப்படின்னு சொல்லி சுதாகர் பீம் கலியுக பாண்டவன் அவரை சொல்கிறாங்க. அதனால் இந்த ஆரோக்கியத்துக்கு சனாதன தர்மம் உங்களுக்கு இந்த ஒரு கதவை திறந்து விட்டுருக்கு, செலவில்லாத மார்க்கம். மெடிக்கல் ஷாப்புக்கே போக வேண்டியது. இதை நீங்கள் ரெகுலராக செய்து வந்தீங்கன்னா கடைசியில் 60-70 வயசு ஆகும்போது இதனுடைய க்யூமுலேட்டிவ் எஃபெக்ட் என்னென்னு பார்ப்பீங்க. இப்போ சமீபத்தில் எனக்கு உடல் எலும்பெல்லாம் போச்சு, ஆள் ரொம்ப மெலிஞ்சு எலும்பு கூடு மாதிரி போயிட்டேன். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். அப்போது இந்த பிராணாயாமம் பண்ணியிருந்தனுடைய விளைவு என்ன ஆச்சுன்னா, டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க, இவ்வளவு ஃபாஸ்ட்டாக இந்த கம்ப்ளைண்ட்டில் இருந்து ரெக்கவர் ஆனது நாங்கள் யாருமே பார்க்கல, ரொம்ப ஆச்சரியமான முன்னேற்றம் என்று சொன்னார்கள். அதனால் நான் அனுபவத்திலே கண்டு அறிந்து உணர்ந்த ஒரு உண்மையைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சரி, இது வந்து இன்னொரு விஷயம், அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம். என்னென்னா, சாப்பிட்றதுக்கு முன்னால் என்ன செய்யணும்? நம்ம ஆள் அதையும் விடுறதில்லை. இப்போ நம்ம டீ பார்ட்டின்னு சொன்னால் உடனே நமக்கு வந்து ரசகுல்லா, லட்டு, பூந்தி தான் ஞாபகத்துக்கு வருது. முனிவர்கள் என்ன சொன்னாங்க, சாப்பிட்றதுக்கு முன்னால் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லிட்டு சாப்பிடுங்கன்றாங்க. சில பேர் ஆடம்பரமாக அந்த பரிசிஞ்சன மந்திரம்னு சொல்லிட்டு செய்வாங்க. அது செய்ய தெரிஞ்சவங்க செய்யுங்க, வேணாங்கல்ல. அதுக்கு நேரம் இல்லை, சூழ்நிலை சரியில்லைன்னா வாயால் கூட சொல்ல வேணாம், மனசுக்குள்ளே கிருஷ்ணார்ப்பணம், கண்ணனுக்கு இது காணிக்கை, அதான் அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. அப்படி சொல்லிவிட்டு சாப்பிடுங்க. சாப்பிட்டா என்ன வரும் அப்படின்னு சொன்னால் ஒரு 10-12 நன்மைகள் இருக்குது. இதுவும் வேதம் சொல்லுது. இன்றைக்கி உங்களுக்கு சனாதன தர்மம் கொடுக்குற ஒரு போனஸ் அது என்று நான் நினைக்கிறேன். முதல்ல உணவில் இருக்கக்கூடிய விஷம் நீங்குகிறது. உணவில் சில்விஷம்னு ஒன்று இருக்குது. சில்விஷம்னா உடனே உயிரை கொள்ளாது, ஆனால் ஒரு ஸ்மால் ஸ்கேலில் ஒரு கண்டாமினேஷன், ஒரு இரிட்டேஷன் அல்லது ஒரு அஃபெக்டேஷன் ஏதாவது ஒன்று ஏற்படும். சில பேருக்கு சொல்லுவாங்க, நான் ஒரு ஹோட்டலில் போய் போண்டா சாப்பிட்டேன், அன்னையிலேருந்து கையெல்லாம் ஒரே அரிப்பாக இருக்குது அப்படின்னு.
இதெல்லாம் சில் விஷங்கள். இந்த விஷங்களிலிருந்து கண்ணன் காப்பாற்றுக்கிறான். நீங்கள் எப்போ கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்கிறீங்களோ அப்போ என்ன ஆகுதுன்னா, அவன் ரெடியாக காத்துக்கிட்டு இருக்கான். நீங்கள் தட்டை எடுத்துகிட்டு உட்காந்த உடனே இவன் நமக்கு கொடுப்பானா மாட்டானான்னு அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் ஞாபகமாக நம்ம கொடுக்கறதில்ல, நம்ம தான் உள்ளே அனுப்பிடுறோம். அவன் ஏமாந்து போகிறான். ஆனால் உங்களுக்கெல்லாம் ஒரு ஆறுதலான விஷயம் என்னென்னா, கிருஷ்ணார்ப்பணம்னு நீங்கள் சொன்ன உடனே சோத்தில் பாதி காணாமல் போயிடாது. பயப்படாதீங்க. எவ்வளவு போட்டாங்களோ அவ்வளவு இருக்குது. 4 வடைன்னா 4 வடை அப்படியே இருக்கும். அவன் அதனுடைய சூக்ஷ்மமான பகுதியை தான் எடுத்துக்கிறான். நீங்கள் வாயை திறந்து கூட சொல்ல வேண்டியதில்லை. இப்போ என்னை வந்து பல வீடுகளுக்கு சாப்பாட்டு கூப்பிட்றாங்க. நான் போய் இந்த ஆடம்பரம்லாம் பண்ணுறதில்ல. மனசுக்குள்ளே கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லிக்குவேன், அவ்வளோதான் சரி. ஈஸி. உதறு கூட அசையாத ஒரு பக்தி. சில் விஷங்கள் நீங்குகின்றன. 2, நம்ம சனாதன தர்மத்தில் உணவின் அடிப்படையிலே குணங்கள் 3 சொன்னார்கள். சாத்வீக குணம், ராஜச குணம், தாமச குணம்னு. சாத்வீக குணம்ங்கிறது என்னென்னா, கண்ணு பளிச்சுன்னு இருக்கும், புத்திசாலியாக இருப்பாங்க அவங்க. ராஜச குணம்னா என்ன, முறுக்கு மீசை இருக்கும், மீசை உருட்டிகிட்டே இருப்பாங்க. தாமச குணங்கிறது என்னென்னா, பள்ளிக்கூடங்களில் முதல் பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு வாத்தியாரை இவன் பார்க்குற பார்வையில் வாத்தியாருக்கு தூக்கம் வந்துடும். இப்படி பாவம், என்னடா தின்னு தொலைஞ்ச காலையில் நீச்சல் தண்ணி குடித்தேன், ரொம்ப சந்தோஷம், அறிவு வளரும் உனக்கு. படிக்கிற வயசில் இதெல்லாம் உனக்கு எதுக்குடா அப்படின்னா. நீராகாரம் நல்ல உணவு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆற்று நீர் வாதம் போக்கும், அருவி நீர் பித்தம் போக்கும், சோற்று நீர் 2ம் போக்கும்ன்றான். சாதத்தை ஊற வச்சு தண்ணி நல்லது தான். ஆனால் ஆன்மீகம்னு பார்க்குற போது ஒரு தூக்கத்தை கொடுக்கும். தமோ குணம். அவங்க முகத்தை பார்த்தாலே இப்போ தான் தூங்கி எந்திரிச்சாங்களோ, அது தூங்க போகிறாங்களோ, நம்மளையும் தூங்க வச்சுருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்கும் முகம். இன்றைக்கி இந்தியாவில் பல பேரை அந்த வியாதி தான் பிடிச்ச ஆட்டுது. அசதோமா சத்கமயா, தமசோமா ஜோதிர்கமயா. தமசுனா என்ன, இருட்டு, அறியாமை. இந்த அறியாமை போகணும், அறிவு வளரணும். அப்போ தனி மனிதனும் முன்னேறுகிறான், வீடு முன்னேறுகிறது, நாடு முன்னேறுகிறது. அப்போது நீங்கள் வந்து பகவானுக்கு ஒரு உணவை படைக்கிற போது அது சாத்வீகமான உணவாகுது, உங்களுக்கு சத்துவ குணம் ஏற்படுகிறது. அது இந்த பகவத்கீதைங்கிறது எல்லாருக்கும் பொதுவான ஒரு புத்தகம். நம்ம ஆடிட்டர் சூரியநாராயணன் சார் வந்து அடிக்கடி பகவத்கீதையிலேருந்து எனக்கு கொட்டேஷன் சொல்லிகிட்டே இருப்பார். அது அனைவருடைய உள்ளங்களையும் கொள்ளை கொண்டது. நான் என்னுடைய வெப்சைட் யூடியூப்பில் சொல்லியிருக்கிறேன். ஆரம்ப காலத்தில் வெள்ளையரின் ஆட்சி காலத்தில் இந்த கோர்ட்டில் குற்றவாளிகிட்டையும் சாட்சிக்கிட்டையும் எந்த புத்தகத்து மேலே கை வச்சு சத்தியம் வாங்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது. கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் இருக்குது, முசல்மான்களுக்கு குரான் இருக்குது, இந்துவுக்கு எந்த புஸ்தகம் வச்சுக்கலான்னு சொன்னால், ஒருத்தன் சொல்கிறான் அருணகிரிநாதருடைய திருப்புகழ்ன்றான், ஒருத்தன் சொல்கிறான் கந்த சஷ்டி கவசம்ன்றான், ஒருத்தன் வெங்கடேச சுப்ரபாதன்றான், ஒருத்தன் ரிக்வேதம்ங்கிறான். ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்கிறாங்க. வெள்ளைக்காரனுக்கு வெறுத்து போச்சு. ஐயா, ஒரு மாதம் டைம் தர்றேன், நீங்கள் எல்லோரும் பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. ஒரு புஸ்தகம் தான் இருக்கணும், நான் அத்தனை புஸ்தகத்தையும் வச்சு சத்தியம் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவங்க எல்லோரும் கான்ஃபரன்ஸ் போட்டாங்க. உங்களுக்கு தெரியும், இந்தியன்ஸ் கான்ஃபரன்ஸ் போட்டால் என்ன ஆகும்ட்டு. நாற்காலிகள் பறக்கும், மைக் செட்டே பறக்கும், எல்லாம் ஆகி கடைசியில் ஒரு ஆள் வந்து ஒரு வயசானவர் சொன்னாரான், நான் சொல்கிறது கேளுங்கப்பா, பகவத்கீதை வச்சுக்கலாம்ப்பா அப்படின்னோடனே எல்லாம் கப்பு சுப்புன்னு ஆயிட்டாங்க. யாருமே எதிர்ப்பு சொல்லலை. இந்து மதத்தினுடைய பல கிளைகளைச் சேர்ந்தவர்களும் அதை ஒத்துக்கொண்டார்கள். சரி, இப்படி வச்சுக்கலாம். இன்றைக்கி வரைக்கும் கோர்ட்டில் தான் பகவத்கீதை மேலே சத்தியமாக, நீங்கள் இந்துன்னு சொன்னீங்கன்னா பகவத்கீதை தான். நம்ம இந்தியன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு மோட்டோ இருக்குது தெரியுமா? நமக்கே மோட்டோ இல்லை, சுப்ரீம் கோர்ட் மோட்டோவை பற்றி பேசுகிறீங்களா கேட்குறீங்களா? இருக்குது. அது என்ன அப்படின்னா, இப்போ லைஃப் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 கை ஒரு விளக்கை அணையாமல் இப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கும். யோகக்ஷேமம் வகம் யகம்னு எழுதியிருக்கும் மேலே. அது யார் சொன்னது? கீதையில் கண்ணன் சொன்னது. அதே மாதிரி
ஆல் இண்டியா லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் காயத்ரி மந்திரத்தை அவங்க மோட்டோ மாதிரி வச்சுருந்தாங்க. அதுக்கு இதர மதத்தை சேர்ந்தவர்கள், இந்தியா பல மதங்கள் சேர்ந்த ஒரு நாடு, அதில் இந்து மதத்தினுடைய மந்திரத்தை வைக்கக்கூடாது. கோர்ட்டுக்கு கேஸ் போச்சு. கடைசியில் என்ன தீர்ப்பாச்சுன்னா, காயத்ரி மந்திரம் எந்த தெய்வத்தையும் குறிக்கவில்லை, அது காட்னு சொல்லுது, அவ்வளோதான், அது இருக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அது மாதிரி இந்தியன் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன மோட்டோ அப்படின்னா, யதோ தர்மஸ் ததோ ஜெயஹா, எங்கே தர்மம் இருக்கிறதோ அங்கே வெற்றி இருக்கும். வால்மீகி ராமாயணத்தில் சொல்கிறார், பலவீனமானவன் பலமானவனை ஜெயிப்பதற்கு ஒரே வழி தர்மத்தை கடைப்பிடித்தல். நீங்கள் தர்மத்தை கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களை விட பணபலம் ஜனபலம் உள்ளவன் நீங்கள் ஈஸியாக ஜெயிச்சிடலாம். அதனால தர்மவானாக இருங்கள், தர்மிஷ்டனாக இருங்கள். எல்லார் உயிரையும் வாங்குறானே ஒருத்தன், யமன், அவனுக்கு என்ன பேர்? யம தர்மராஜன். உயிரை பிடுங்கினா அவனுக்கு பேர் தர்மராஜன். ஏன்யா அப்படின்னா, 33 கோடி தேவர்களை பற்றி ரிமார்க்கான கதையெல்லாம் வந்திருக்கு. இந்திரன் கௌதம முனிவருடைய மனைவியை கை வச்சிட்டான். அந்த மாதிரிலாம் பார்க்குறோம், நம்ம அசிங்கமான கதையெல்லாம் பார்க்குறோம். எவனை பற்றி அசிங்கமான கதையே இல்லை, யமனை பற்றி தான் இல்லை. நீங்கள் 4 வேதங்களை படிங்க, 18 புராணங்களை படிங்க, 2 இதிகாசங்களை கரைச்சி குடிங்க, எங்கேயாவது யமன் தப்பு பண்ணான்னு வருமா? வராது. ஏன்னா அவன் டிபார்ட்மெண்ட்டே பனிஷ்மெண்ட் டிபார்ட்மெண்ட். அவன் பார்க்குறான்ல, இந்த தப்பு பண்ணவனை அறுக்கணும், வறுக்கணும், பொறிக்கணும் அப்படின்னு பண்ணிட்டு தானே இருக்கான் அவன். அப்புறம் அவன் எப்படி தப்பு பண்ணுவான் சொல்லுங்கள்? அதனால் அவன் எப்படி பயந்துட்டு தான் இருப்பான். அதனால் அவனுக்கு யம தர்மராஜன்னு பேர். அவனுக்கு பிறந்தவன் தான் பாண்டவர்களில் மூத்தவன். அவனுக்கு பேரே தர்மராஜன், யுதிஷ்டிரன். எது செஞ்சாலும் தர்மம் தர்மம் தர்மம்பான். திரௌபதி சேலையை அவிழ்த்த போது கூட அவன் என்ன சொல்லிட்டான்? சூது தர்மப்படி நான் சும்மா தான் இருக்கணும் இப்போ, ஏன்னா அவளை அடகு வச்சுட்டோம், தர்மம் அங்கே இடிக்குது அப்படின்ட்டான். அப்படி தர்மத்தை அடிப்படையாக வைத்து வாழ்ந்தார்கள். தர்மோ ரட்சித்தி ரட்சிதா அப்படின்னா, தர்மத்தை நீ காப்பாற்றினால் அது உன்னை காப்பாற்றும். தர்மோ ரட்சதி ரட்சிதா, நீ தர்மத்தை காப்பாற்று, அப்போ தான் அது உன்னை காப்பாற்றும். இது அப்பா அம்மா பிள்ளையை காப்பாற்றுற மாதிரி. அப்பா அம்மா பிள்ளையை வளர்த்த ஆளாக்குனா பிள்ளை கடைசி காலத்தில் அப்பா அம்மாவை பார்த்துக்குவோம். அது மாதிரி அறம் வெல்லும். என்பிலதனை வெயில் போல காயுமே, அன்பிலதனை அறம் வள்ளுவரில் சொன்னார். வெயிலில் எறும்பு மாட்டிக்கிட்டால் எப்படி சுருண்டு செத்து போகுதோ அதுபோல் நீங்கள் அறம் தவறினால் உங்களை தர்மம் வாட்டி கொன்னுடும். அந்த தார்மீக குணம் வேணும். இதில் 3வது பாயிண்ட் என்னென்னா, பிரசாத ஸ்வீகார புண்ணியம் வருது. பிரசாத ஸ்வீகார புண்ணியம்னா என்னென்னா, ஒரு கோவிலுக்கு போகிறீங்க, அங்கே தீர்த்தம் திருத்துழாய் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது பிரசாதம். டெய்லி பிரசாதம் உங்களுக்கு கிடைக்குமானா உங்களுக்கு மங்களங்கள் பெருகும், அமங்கலங்கள் நீங்கும். ஆனால் டெய்லி கோயிலுக்கு போக முடியலையேன்னா அன்றாடம் சாப்பிட்றதுக்கு முன்னால் கிருஷ்ணார்ப்பணம்னு சொன்னீங்கன்னா அது பிரசாதம் ஆகிடுது. பிரசாதம்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, சாதம் தான். சாதத்தை தான் நம்ம பிரசாதங்கிறோம். பகவானுக்கு படைக்கப்பட்ட சாதம் பிரசாதமாகி விடுகிறது. அப்போது இங்கேயும் ஒரு முக்கியமான விஷயம், மற்ற மதங்களில் சாப்பிட்றதுக்கு முன்னால் கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு சாப்பிடுவாங்க, கடவுளே இந்த உணவை கொடுத்தே அப்படின்னு. ஆனால் ஹிந்து என்ன பண்ணுறான், கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லி பகவானுக்கு படைத்து அதை நைவேத்தியம் பண்ணி அதை பிரசாதமாக ஆக்கிடுறான். பகவானுக்கு படைக்கப்பட்டது இது பிரசாதமாக. அது என்ன ஆகுதுன்னா, நம்ம எரியாமலே நமக்கு ஒரு நன்மை விளைவிக்கும். பெரியவங்க சொல்லுவாங்க, இந்துவுக்கு அழிவு உண்டு, இந்து மதத்துக்கு அழிவில்லை. இந்து செத்து போயிடுவான் ஆயுசு முடிஞ்சா, இல்லை இந்து தப்பு தண்டா பண்ணால் கூட அவனுக்கு அழிவு ஏற்பட்டுரும். ஆனால் இந்த இந்து தர்மம் என்பது காலங்காலமாக அழியாமல் இருக்கிறது. அது என்னென்னா அடாப்டபிலிட்டின்னு ஒன்று இருக்குதுங்க. சனாதன தர்மத்தில் சமுதாயம் எந்த பக்கம் திரும்பினாலும் அது அந்த பக்கம் திரும்பிக்கும். கிருதயுகத்தில் பார்த்திங்கன்னா எல்லாம் தவம் பண்ணினார்கள், முனிவர்களாக இருந்தார்கள். அப்போ தவம் தான் சிறந்ததாக இருந்தது. அதுக்கு அடுத்த யுகத்தில் என்ன ஆச்சு, யாகங்கள் பண்ணினார்கள். அப்போ யாகங்கள் பண்ணினவர்கள் புண்ணியம் பெற்றார்கள். அப்போது இந்து மதம் அப்படி திரும்பிக்கிச்சு.
அதுக்கு அடுத்தது என்ன பண்ணால் தானம் பண்ணினார்கள், கோவில் கட்டினார்கள், அதுக்கு பலன் கொடுத்தது. இப்போது கலியுகத்தில் எதுவுமே இல்லை. கலியுகத்தில் கடவுளை பற்றி நினைக்கிறதுக்கே நேரம் இல்லை. நேரம் இருந்தாலும் மனசு இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. நம்மளை கெடுக்கிறதுக்கு நாலா பக்கமும் எக்கச்சக்கமான கவர்ச்சி திட்டங்கள் இருக்குது. என்னுடைய யூடியூப்ஸில் வெப்சைட்டில் ஒரு யூடியூப் லான்ச் பண்ணேன்னா 5000, 10,000, 8,000 கிட்டு நீங்கள் கவுண்ட் ஏறுங்க. ஆனால் சினிமா மோகம்னு ஒரு யூடியூப் போட்டேன், சினிமா பார்க்காதீங்க அப்படின்னு. இது ஒரு 1000 எட்டி பிடிக்கிறதுக்கு 4 மாதம் ஆச்சு. யாருக்குமே பிடிக்கலை. ஏன் இப்படிலாம் சொல்லி தொலைகிறேன்? இப்போதைக்கு எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒரே நிம்மதி சினிமா தான். அதை பார்க்காதேன்னு ஏன் சொல்கிறேன் நீ? அப்புறம் நாங்கள் என்ன தான் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போது பல வகையிலும் வலை விரித்து மானை பிடிக்கும் வேடனை போல இன்றைய சமுதாயம் கவர்ச்சி என்னும் வலையை விரித்து நம்மை அகப்படுத்துகிறது. அப்படி இருக்கிற போது இந்த அன்னாடம் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லும்போது உங்களுக்கு உணவு தூய்மைப்படுகிறது, பிரசாதமாக கிடைக்கும். அடுத்தது நோய்க்கு மருந்து. நீங்கள் மாத்திரை சாப்பிட்றத விட இந்த உணவை கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லும்போது அதுவே மருந்தாயிடுது. பகவானுடைய பிரசாதம் நல்ல மருந்து. ராமானுஜருக்கு அவர் மேலே பொறாமை கொண்டவங்க கோயில் பெருமாள் தீர்த்தத்தில் விஷத்தை கலந்து வச்சாங்க. விஷத்தை இதில் தான் கலக்கிறதுன்னு விவஸ்தை இல்லை பாருங்க. நம்ம வீட்டுக்கு ஒருத்தன் சாப்பிட வந்தால் இடியாப்பத்தில் கலந்து வைப்போம், இட்லியில் கலந்து வைப்போம், சட்னியில் கலந்து வைப்போம். கோயிலுக்கு சாமி கும்பிட வரவன்ட்ட தீர்த்தத்தில் விஷத்தை வச்சு கொடுக்குறாங்க. என்ன பண்ணுறது? அது குடிக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டார் உள்ளே போகிறது விஷம்டான்னு. அப்போ என்ன பண்ணார்? உங்களுக்கெல்லாம் தெரியும், ராமானுஜர் ஆதிசேஷனுடைய அம்ச அவதாரம். விஷத்துக்கெல்லாம் சிறந்த விஷம் பாம்பு விஷம். அவரே நாகராஜன். அப்போது பாம்பு விஷம் பாம்பு தீண்டுமா? அவர் என்ன பண்ணிட்டார்? கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லிட்டார். ஒன்றும் ஆகலை. அப்போது பகவானுக்கு படைக்கப்படும் உணவு மருந்தாகிறது. உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் குறையுது. அடுத்து மருந்து மாத்திரைகள் சாப்பிட்ற போது ஏற்படுற தீய விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க பாருங்கள். நீங்கள் ஒரு தலைவலிக்குன்னு ஒன்று சாப்பிட்டீங்கன்னா தலைவலி போயிடும், அப்புறம் முதுகுவலி வந்துடும். அப்புறம் முதுகுவலிக்கு மருந்து சாப்பிட்டீங்கன்னா முதுகுவலி போயிடும், காலில் கட்டி வரும். டாக்டர்கிட்ட போய் சொன்னீங்கன்னா வலி இறங்கியிருக்கா இல்லையா? முதல்ல தலையில் ஆரம்பித்தது, அப்புறம் முதுகுக்கு இப்போ காலுக்கு போயிடுச்சுல்ல, அப்புறம் பூமிக்கு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் போகிற மாதிரி இல்லை. அது ஏதாவது ஒரு சைடு எஃபெக்ட் இருந்துக்கிட்டு இருக்கு. அதனால் மருந்தை ஓரளவு குறைச்சிக்கிட்டு உணவை மருந்தாக்குவது இது ஒரு வழி. அடுத்தது 5வது கிராட்டிடியூட் டு காட். நமக்கு அற்புதமான வாய்ப்புகளை, உணவுகளை, போகங்களை அளிக்கிற பகவானுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கிறோம் கிருஷ்ணார்ப்பணம்னு. இப்போ நம்ம ஒரு காஃபி சாப்பிட போகும்போது எதிர இருக்கிறவர்கிட்ட, சார் நீங்கள் சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் சாப்பிட்றாரா இல்லையாங்கிறது வேறு விஷயம். நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் ரொம்ப சந்தோஷமாயிடுறார். அதுபோல் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லும்போது பரவாயில்ல, நம்ம பற்றி கொஞ்சம் நினைக்கிறோம் அவன் என்று. என்னன்றி கொன்றாருக்கும் ஓய்வுண்டாம் ஓய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகருக்குன்னு சொல்லுவாங்க. இவன் செய் நன்றி நினைக்கிறான்னு பகவான் சந்தோஷப்படுவான். 6 என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி பழக்கம் உள்ளவனுக்கு சாப்பாட்டு தட்டுப்பாடு ஏற்படுவதில்லை. சாப்பாட்டு தட்டுப்பாடுன்னா பஞ்சம்னு அர்த்தம் இல்லை. நீங்கள் பணக்காரராகவே இருக்கலாம், பணக்காரனுக்கு மகனாகவே பிறந்திருக்கலாம். சில சமயம் நெருக்கடி எப்படி ஆகிடும்னு சொன்னால் உங்களுக்கு சோறு கிடைக்காது. பஸ்ஸு பிரேக் டவுன் ஆகிடும். இந்த பக்கம் 10 கிலோமீட்டர், அந்த பக்கம் 10 கிலோமீட்டர் போனால் தான் ஹோட்டல். நடுக்காட்டில் இறக்கி விட்டுருவான். பசி வைத்திருக்கணும். நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்கன்னு 5 நிமிஷத்தில் போயிடணும்னு. இப்போ பையில் பணம் இருக்குது, வாங்கிக்கிட்டு சோறு போட ஆள் இல்லை. அது ஒரு உணவு பஞ்சம் இல்லையா? அதனால் உணவு பஞ்சம் ஏற்படாமல் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். அப்படி ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை பகவான் தரான். ஒரு நண்பர், ஒரு பெரிய பணக்காரர், வில்லியனூர் பக்கம் கரும்பாலை, அங்கே ஒரு உபன்யாசத்துக்கு போயிருந்தேன். அப்போது என்னுடைய பேச்சு நல்லா இருக்குன்னு பாராட்டிட்டு அதை ஆர்கனைஸ் பண்ணவர் சொன்னார், சார் உங்களுக்கு வேறு எதுவும் கிடைக்குதோ இல்லையோ, ராமன் பேரையும் கிருஷ்ணன் பேரையும் சொன்ன வாய்க்கு சாப்பாடு கிடைக்காம போகாது சார். நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. சாகிற வரைக்கும் எனக்கு சோறு கிடைக்கல, தண்ணி கிடைக்கலைங்கிற கஷ்டம் உங்களுக்கு மட்டும் வராது, எங்களுக்கு வரலாம், உங்களுக்கு வராது அப்படின்னு. அது உண்மை.
மனுஷனுக்கு கூட்டி கழித்து பார்த்தா வாழ்க்கையில் என்னங்க மிஞ்சுது? நீங்கள் உடுத்துகிற துணி கூட உங்கள் உடம்பில் போய் ஒட்டுறதில்லை, அவுத்து போட்டுருவோம். சாப்பிட்ற சாப்பாடு தான் உடம்போட உடம்பாக ரத்தமாக மாறுது இல்லையா? நீங்கள் கண்ட சுகம் அது ஒன்று தான். இந்த நாக்கு எவ்வளோ நீளம் இருக்குது? ஒரு 6 அங்குல நீளம் இருக்குது. அந்த 6 அங்குல நீளம் உள்ள நாக்கில் இருக்கக்கூடிய சுவை அரும்புகள் என்ன வேலை பண்ணுது? சுட சுட வாழைக்காய் பஜ்ஜி கொண்டு வந்து வச்சா அதை எடுத்து பிச்சு சட்னி வச்சு அப்படிங்களா? அப்போ சில பேர் குறைப்பட்டுக்கிறாங்க. சுவை உணரக்கூடிய அரும்புகளை 6 அங்குலம் மட்டும் வைத்தான் ஆண்டவன். உள்ளுக்குள்ளே பூரா வச்சுருக்கப்படாதா? மறுநாள் வெளியே வர்ற வரைக்கும் அந்த டேஸ்ட் நமக்கு இருந்துக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்னா எவனும் டாய்லெட்டுக்கு போக மாட்டான். போனால் ஸ்டாப் ஆகிடுமே, அது உள்ளே இருக்கட்டும்னு நினைப்பான். 6 அங்குல நாக்கு இருக்கும்போதே அவன் போஜன பிரியனாகி அலைகிறான், தின்னி மாட அலைகிறான். உள்ளுக்குள்ளே பூரா நாக்காக இருந்துட்டா என்ன ஆகுறது சொல்லுங்கள்? ஆதலாலே அந்த ஒரு 6 அங்குல நாக்கு அனுபவிக்கக்கூடிய இன்பம் இருக்கே, அலாதி அலாதி. சில பேர் காரை எடுத்துக்கிட்டு இங்கேருந்து 10 கிலோமீட்டர் போய் ஒரு காப்பி குடிச்சிட்டு வருவாங்க. அந்த கடையில் தான் காப்பி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு. அந்த நாக்கு பண்ணுற வேலை அவங்க டிஸ்டன்ஸ் எல்லாம் மறக்க வைக்குது. அடுத்தபடியாக 7 புத்தி வீரியம். கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லும்போது உங்களுக்கு அறிவு கொழுந்து விட்டு எரிகிறது. உணவுக்கும் அறிவுக்கும் தொடர்பு உண்டு. அது நிச்சயமாக நீங்கள் சொல்லலாம். கணித மேதை ராமானுஜம் இருக்கார், அவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அமானுஷ்யமான அறிவாற்றல் உள்ளவர், கணித மேதை, கணக்கு மேதை. ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் செட்பட்டில் அவருக்கு கார் ஆக்சிடெண்ட் ஏற்பட்டு அவரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்ஸ்பெக்டர் வாக்குமூலம் வாங்குறாரு. சார், உங்கள் மேலே இடித்தானே காரு, அது என்ன நம்பர்னு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன சொன்னார்? அந்த நம்பருக்கு ஸ்கொயர் ரூட்டு இது. அந்த நம்பரை 3ஆல் பெருக்குனா வெறும் 3ஆக வரும். அந்த நம்பரை 8ஆல் பெருக்குனா 8ஆக வரும். இப்படி சொன்னார். என்ன யாது நீங்கன்னா, அடிப்பட்ட நேரத்தில் அம்மா ஆத்தான்னு கற்றுவோம் நாங்கள்லாம், நீ ஸ்கொயர் ரூட் போட்டு உட்காந்துருக்கிற அப்படின்னா. அந்த மூளை அவ்வளவு அற்புதமான மூளை. அவர் லண்டனில் இருந்தபோது இங்கிருந்து ராஜாஜி முதலியவர்கள்லாம் அவரை போய் பார்க்க போனால் அவர் சொந்தமாக உப்புமா பண்ணுவாராம். அவரே உப்புமா பண்ணி கொடுப்பாராம். அப்போ அவர் சொல்லுவார், ஏய் நீ மேல் நாட்டுக்கு வந்துட்ட, இன்னும் நான் வெஜிடேரியனாக மாறலையா நீ அப்படின்னு கேட்டால், ஐயோ எனக்கு இந்த கணக்கு புத்தியை கொடுத்த நாமகிரி தாயாரே மன்னிக்க மாட்டா, அவளுடைய கருணையினால தான் எனக்கு இந்த கணக்கெல்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் சாப்பிட மாட்டேன். புத்திக்கும் அறிவுக்கும் ஒரு தொடர்பு உண்டு அப்படின்னா. நீங்கள் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லி சாப்பிடும்போது நீங்கள் அறிவாளியாகிறீர்கள், உங்கள் பிள்ளைகள் அறிவாளிகளாக பிறக்கிறார்கள். கணித மேதை ராமானுஜம் ஒரு பாயிண்ட் சொன்னார். என்ன அப்படின்னா, கணக்கில் அவர் ரொம்ப சுவாரஸ்யமான கருத்துக்கள்லாம் சொல்லுவார். அவர் சொல்லுவார், 9ஆம் நம்பருக்கு ஒரு சிறப்புங்க அப்படின்னா. என்னென்னா, 9ஆம் நம்பரை எந்த நம்பரால் பெருக்கினாலும் 9 தான் வரும் அப்படின்னா. அது எப்படி? 9 × 3 என்ன வருது? 27. 2 + 7 9. 9 × 4 36. 3 6 சேர்ந்தா 9. நீங்கள் எந்த நம்பரால் பெருக்கினாலும் 9 9ல் தான் முடியுங்க. அந்த நம்பருக்குரிய சிறப்பு அப்படின்னா அவர் தான் முதன்னு சொன்னார், கண்டுபிடிச்சார். வெள்ளைக்காரன் அசந்து போனான். ஏன்யா இந்த 9ஆம் நம்பர் உனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் சொந்தம். வாய்ப்பாடு எல்லா வீட்லேயும் இருக்கா இல்லையா? கணக்கு புத்தகம் எல்லா வீட்லேயும் தானே இருக்குது, உனக்கு மட்டும் இப்படி தெரியுது இது அப்படின்னு கேட்டான். என்னமோ ஆண்டவன் கொடுத்தான் அப்படின்னு. அப்போ நீங்கள் மதிநுட்பம் உள்ளவர்களாக மாற வேண்டுமானால் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லிட்டு சாப்பிடுங்க. காப்பி கொடுத்தாலும் சரி, போண்டா கொடுத்தாலும் சரி, வடை கொடுத்தாலும் சரி, எதுனாலும் சரி. கிருஷ்ணனுக்கு எது பிடிக்கும்னு கேட்குறீங்களா? உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் அவனுக்கு பிடிக்கும். அவன் ரொம்ப அழகாக சொல்லிட்டான். பகவத்கீதையில் சொன்னால், பத்திரம் புஷ்பம் பலம் தோயம்னு ஒரு ஸ்லோகம். பெருமாளுக்கு என்னங்க பிடிக்கும் சொல்லுங்கள், அதை நைவேத்தியம் பண்ணுவோம். எதுக்குன்னா பெருமாளை வசியம் பண்ண போகிறோம். நம்ம அவருக்கு என்ன சாப்பாடு பிடிக்குமோ அதை போட்டு வசியம் பண்ணுவோம் அப்படின்னா. அதுக்கு அவன் சொல்லிட்டான், நீ என்ன கொடுக்குறேங்கிறது முக்கியம் இல்லைப்பா, எப்படி கொடுக்குறேங்கிறது தான் முக்கியம். மனசில் அன்போடு நீ கொடுத்தீங்கன்னா காஞ்ச இலை, காட்டு புஷ்பம், ஒரு அழுகி போன பழம், இல்லை வெறும் தண்ணி, பத்திரம் புஷ்பம் பழம் தோயம் கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன். ஆனால்
நீ அதை பற்றி என்ன நினைக்கிற, உனக்கு கொடுத்தா நீ திம்பியா, அதை கொடு, நீ பிரியமாக சாப்பிட்றத நான் பிரியமாக சாப்பிட்றேன் அப்படின்னு ஒரு ஃபார்முலா போட்டு போயிட்டான். நீங்கள் சூடாக சாப்பிட்றவராக இருந்தால் அவருக்கு சூடாக கொடுங்க, ஆறி சாப்பிட்றவராக இருந்தால் அவருக்கு ஆறி கொடுங்க. காஞ்சிபுரத்தில் சின்னாச்சி பெரியாச்சின்னு 2 அர்ச்சகர்கள் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, பெருமாளுக்கு தேவராஜ பெருமாளுக்கு படைக்கிற போது பால் வச்சா கூட பாலை கொதிக்க கொதிக்க அடுப்பில் காய்ச்சி கொண்டு வந்து வச்சுருவாங்களாம். உடனே ஐயோ அப்படின்னு வேகமாக ஓடி போய் எடுப்பாங்களாம். என்னன்னா இவ்வளவு சூடாக குடித்தா நாக்கு வெந்து போகும் அவருக்கு அப்படின்னு பாத்திரத்தில் போட்டு நல்லா ஆற்றி தொட்டு பார்த்து நாக்கில் வச்சு இப்போ பதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் பெருமாளுக்கு வைப்பாங்க. அப்போ உங்களுக்கு எது பிடிக்குதோ அதுதான் அவனுக்கு பிடிக்கும், உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் அவனுக்கு பிடிக்கும். இறைஞ்சிலே அங்கே தான் வருது. ஐயோ என்னங்க எப்படி சொல்கிறீங்க, எனக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் அவனுக்கு பிடிக்கும்னா அதை பூரா அவனுக்கு கொடுக்கணும்னு அர்த்தம் இல்லையா அப்படின்னு. அதிர்ஷ்டவசமாக நாம் கொடுக்குற பொருளை அவன் சாப்பிட்றதில்லை, அது மறையிறதில்லை. நீங்கள் கோயிலில் பார்த்தீங்கன்னா அண்டா நிறையா புளியோதரை, அண்டா நிறையா பொங்கல், அண்டா நிறையா அக்கார அடைசல். ஏன்டா அப்படின்னா திரும்பி நமக்கு தான் ரிட்டர்ன் வருது. அப்படி லேசாக அப்படி துணியை திறந்து அப்படி காட்டிட்டு நம்ம தானே முழுங்க போகிறோம் அதுக்கு. அதனால் நிறைய செய்யுங்க, நல்லா செய்யுங்க, ருசியாக செய்யுங்க. பக்தியில் சொல்கிறது இல்லை, பசியில் சொல்கிறது அதெல்லாம். அப்படியாக அவன் சொல்லிவிட்டான். அதனால் உங்களுக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு பொருள் வந்து அவங்களுக்கு மனசில் என்ன தோணணும், கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லணும். கிருஷ்ணா வந்திருக்கு சாப்பிடு, அப்படி கொடுத்து சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் உங்களுக்கு வந்துட்டுதுன்னா நீங்கள் தான் புத்தியிலே சிறந்தவர். ஆஞ்சநேயருக்குரிய மந்திரத்தில் புத்திமதாம் வரிஷ்டம்னு வரும், அறிஞர்களிலே சிறந்தவன். அனுமார் பார்க்குறதுக்கு தான் குரங்கு, மகா அறிவாளி, மகா புத்திசாலி. அதனால் உங்களுக்கு அறிவில் சிறந்த பிள்ளைகள் வேண்டுமா, ஆண்டவனுக்கு படைத்து விட்டு உண்ணுங்கள். அடுத்து 8 பிறக்கும் சந்ததிகள் நல்ல சந்ததிகளாகி பிறக்கும். பிள்ளைகள் உருப்படியான பிள்ளைகளாக இருக்கணும், தாய் தகப்பனை மதிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும், படிப்பாளியாக இருக்கணும், உழைப்பாளியாக இருக்கட்டும், முன்னுக்கு வரணும் இருக்கணும், துர்க்குணங்கள் இல்லாதவன் இருக்கணும்னா நீங்கள் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லி சாப்பிட்டா உங்களுக்கு பிறக்கிற பிள்ளை நல்ல பிள்ளை தான் பிறக்கும். அடுத்தது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கதை, நீங்கள் கிருஷ்ணனுக்கு அர்ப்பணம் பண்ணும்போது சகல ஜீவராசிகளுக்கும் கொடுத்த புண்ணியத்தை செய்கிறீர்கள். அது எப்படின்னு கேட்குறீங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கதை, மகாபாரதத்தில் காட்டில் பாண்டவர்கள் கஷ்டப்படுறாங்க கௌரவர்களால் அனுப்பப்பட்ட பிறகு. அப்போது துரியோதனனுக்கு என்னடான்னா, காட்டுக்கு விரட்டின பிறகும் கூட பாண்டவர்கள் மேலே உள்ள காழ்ப்பு அவனுக்கு குறையலை, அங்கேயும் போய் அவங்களுக்கு ஏதாவது கெடுதல் பண்ணணும்னு நினைக்கிறான். அதுக்கு என்ன பண்ணுறான், துர்வாச முனிவர் ஒரு நாள் அவனுடைய அரண்மனைக்கு வந்தபோது அவர் நல்லா குளிராட்டி நல்ல சாப்பாடு பாடலாம் போட்டு சாப்பிட்டு முடித்த உடனே ரிஷிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, கையில் தீர்த்தம் எடுத்து அன்னதாதா சுக்கி பவா அப்படிம்பாங்க. நாமளும் செய்யணுங்க. நீங்கள் ஒரு வீட்டுக்கு சாப்பிட போனீங்கன்னா சாப்பிட்டு முடித்த உடனே அன்னதாதா சுக்கி பவன்னு நினைக்கணும். அன்னதாதானா சோறு போட்டவன், சுக்கி பவனை நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கணும். உங்களுக்கு பிடிக்காத சாப்பாடு கூட கொடுத்துருக்கலாம் அவங்க, ஆனால் நல்ல எண்ணத்தில் கொடுத்துருப்பாங்க. சில வீடுகளில் உங்களுக்கு பிடிக்காத அளவுக்கு உரப்பு போட்டிருப்பாங்க, அல்லது உப்பே இல்லாமல் கொடுத்துருப்பாங்க. அதை சாப்பிட்டுட்டு மனசுக்குள்ளே என்ன நினச்சிருப்பீங்க, உப்பு செப்பு இல்லாமல் கொடுத்துருக்கான், பாவி பையன் நாசமாக போவேன், என்னை விட்டுருந்தாலும் மீனாட்சி கோவிலில் போய் சாப்பிட்ருப்பேன், அதையும் கெடுத்து விட்டாங்க அப்படி நினைக்காதீங்க. மனசை பாருங்கள், என்ன மனசில் அவன் கொடுத்தான்னு பார்க்கணும். அது மாதிரி அன்னதாதா சுக்கி பவன்னு சொல்கிற போது துர்வாச முனிவரை துரியோதனன் தடுத்தான். சுவாமி வேண்டாம், ஏண்டா நான் ஆசீர்வாதம் தான் பண்ண போகிறேன்னா, இல்லை எனக்கு அந்த வரம் வேண்டாம், வேறு வரம் வேணும்னா. என்ன அப்படின்னா, நீங்கள் நேராக காட்டுக்கு போங்க, பாண்டவர்களுக்கு இடத்துக்கு போங்க, அங்கே திரௌபதிக்கிட்ட ஒரு அட்சய பாத்திரம் இருக்குது, சூரிய பகவான் கொடுத்தது, அதுலேருந்து பலகாரம் எடுக்க வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் கழுவி வச்சுட்டிங்கன்னா வராது. அவள் எப்படா கழுவுறான்னு பார்த்துருந்துட்டு கழுவி வச்ச பிறகு நீங்கள் போய் பசிக்குதுன்னு கேளுங்க, சோறு இல்லையம்பா ஒரு சாபத்தை போட்டு வந்துடுங்க, இதுதான் நான் கேட்குற வரோம் அப்படின்னா, பாரு என்ன நல்ல எண்ணம் அவனுக்கு அப்படின்ட்டு, உன் சோத்தை தின்னல எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணுண்டான்ட்டு போய் காட்டுக்கு போய் அதே மாதிரி எப்படா அந்த பாத்திரத்தை கழுவி வைப்பான்னு காத்திருந்தார். ஞான திருஷ்டியில் தான் தெரியுது அவருக்கு. கழுவி வச்சுட்டாருன்ன உடனே போயிட்டார். போன உடனே அம்மா பகவதி பிக்ஷாந்தேயின்னார். இப்போ பார்த்தா என்னடா இது நம்ம பிடிச்சி வேணேன், காட்டுக்கு வந்தாலும் விட மாட்டேங்குது நம்மளை அப்படின்னு யுதிஷ்டிரர்கிட்ட
சுவாமி இந்த மாதிரி சொல்கிறாருன்னு. அவன் சொன்னான், பரவாயில்ல சாமி, நீங்கள் போய் யமுனையில் போய் நீராடிட்டு வாங்க, சாப்பாடு ரெடியாக இருக்கும் அப்படின்னு. அவங்க போயிட்டாங்க. சிஷியர்களோடு போயிட்டார் அவர். 100 சிஷியர்கள். வந்தவர் ஒரு ஆளாக வர்றாரு, 100 பேரோடு வர்றாரு, எல்லாம் கம்பெனி. அப்போ திரௌபதி வந்து யுதிஷ்டிரனை பார்த்து, என்ன நீ இப்படி பண்ணிட்டு போய் குளிச்சுட்டு இங்கே வந்து கொடுக்குறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னோடனே யுதிஷ்டிரன் சொன்னால், நான் கடைப்பிடிக்கிற தர்மம் இருக்கிறது, அது என்னை எப்படியும் காப்பாற்றும். அப்போ இப்போ தர்மம்னு சொன்னோடனே தர்மத்தின் நாயகனாகிய கண்ணனை அவள் நினைத்தாள். கிருஷ்ணான்னு கூப்பிட்டா வந்துட்டான். என்னம்மா என்ன செய்தி, அன்றைக்கி சேலை வேணும்னு கேட்டேன், இன்றைக்கி என்ன வேணும் அப்படின்னா, இன்றைக்கி சோறு வேணும் அப்படின்னா. என்ன செய்தினா நடந்த விஷயத்தை சொன்னான். அப்படியா, சரி நீ வந்து அந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டா அப்படின்னா. எதுக்கு, அதான் கழுவி வச்சுட்டேனே அப்படின்னா. கொண்டு வாம்மா அப்படின்னா. கொண்டு வந்தால் அதில் ஒரு பருப்பு இன்னும் ஒட்டிக்கிட்டு இருக்கு. இந்த காலத்தில் தாய்மார்கள்லாம் சொல்கிறாங்க, நாங்கள் ஒழுங்காக பாத்திரம் விளக்காத காரணமே இதுதான். ஒரு பருப்பாவது ஒட்டிக்கிட்டு இருந்தால் ஒரு ஆபத்து அவசரத்துக்கு ஆகுமில்ல. அப்போது கிருஷ்ணன் என்ன சொல்கிறா, திரௌபதியை பார்த்துருந்தா, அதை எடுத்து என் கையில் கிருஷ்ணார்ப்பணம்னு கொடு அப்படின்னா. அவள் கேட்டால், அதுதான் இந்த இருக்குது, ஓயத்திற்குல நீ எந்தா இருக்கிற, அதை நான் என்ன எடுத்து கொடுக்க வேண்டியிருக்கு, எடுத்து முழுங்கு அப்படின்னா. விஷயமே அதில் தான் இருக்குது, இதை நீ கொடுக்கணும், நான் வாங்கணும், கொடுக்கும்போது நீ கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லணும் அப்படின்னா. சரி இதில் என்ன இருக்குன்ட்டு அதை எடுத்து கிருஷ்ணார்ப்பணம்னா. அப்போ அவன் என்ன பண்ணான், எல்லா உயிர்களும் திருப்தி அடையட்டும் அப்படின்ட்டு முழுங்கிட்டாங்க. சர்வம் வாசுதேவ அர்ப்பணம். வாசுதேவன்னா எங்கும் வசிப்பவன், வியாபக நாமம். அப்போ என்னாச்சுன்னா, இவன் முழுங்கின உடனே அடுத்த வினாடியே துர்வாசருக்கு வயிறு குப்புன்னு பெருசாகி போச்சு. அவர் கூட குளிச்சுக்கிட்டு இருந்த அவருடைய சிஷ்யர்களுக்கெல்லாம் ஏப்பம் வருது. ஏப்பத்தில் தயிர் சாதம், மிதுக்க வத்தல், சுண்ட வத்தல், அப்பளம், அவியல், தீயல், பொரியல், சாம்பார், ரசம், மோர், ஸ்வீட்டு எல்லாம் வருது. அப்போ சுவாமி, இந்த ஆற்றுக்கு ரொம்ப விசேஷமான மகிமை இருக்குது, ஒரு தடவை மூழ்கி எழுந்திரிச்சா வயிறு ரொம்பிடுது சாமி அப்படின்னு சொன்னாங்க. அப்போ துர்வாசர் ஞான திருஷ்டியில் பார்த்தார், டேய் இந்த ஆற்றுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைடா, இந்த சோத்துக்கு வேறு காரணம் இருக்குது. அங்கே ஒருத்தன் இருக்கிறான் பாண்டவர் பக்கம், அவன் இருக்கிற வரைக்கும் அவங்கள யாரும் ஒன்றும் செஞ்சுக்க முடியாது. அது புரியாமல் துரியோதனன் புத்தி கட்டு அலையிறான். நீங்கள் வந்த வழியை பார்க்க திரும்ப போயிட வேண்டியதான்ட்டு இந்த பக்கமே வராமல் போயிட்டாங்க. அந்த பக்கம் எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் கிருஷ்ணார்ப்பணம்னு நீங்கள் ஒவ்வொரு நாளும் சாப்பிடும்போது சொன்னால், எல்லா உயிர்களுக்குள்ளும் அந்தர்யாமியாக இருக்கிற பகவானுக்கு நீங்கள் அதை படைக்கிறீர்கள். எல்லா உயிருக்கும் நீங்கள் சோறு போட்ட புண்ணியத்தை அடைகிறீங்க. இப்போ உங்ககிட்ட நீங்கள் தினம் அன்னதானம் பண்ணுங்கன்னு சொன்னால் எந்திரிச்சு போயிடுவீங்க. உனக்கு அரிசி விலை என்ன வைக்கணும்னு தெரியுமா, அன்னதானம் போட சொல்கிற நீ காசு நீயா கொடுக்குற அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் இந்த மாதிரி பண்ணுற போது என்ன ஆகுதுன்னு சொன்னால், சகல உயிர்களும் திருப்தி அடையும் வண்ணம் நீங்கள் ஒரு தர்மம் பண்ணுறீங்க. அது பெரிய விஷயம் இல்லையா? சர்வே ஜனாகா சுகினோ பவந்து, இதுதான் உபனிஷத்துடைய இலக்கு. அடுத்து 10 முக வசீகரம். நீங்கள் இந்த மாதிரி கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லி சாப்பிட்ற போது உங்கள் முகத்தை பார்த்தாலே ஒரு வசீகரம் இருக்கும். நீங்கள் சொல்லலாம், கண்ணாடியில் நான் பல தடவை பார்த்துட்டேன், மூக்கு கோண்டலாக தான் இருக்குது, வலது கண்ணுக்கு இடது கண்ணு வித்தியாசமாக இருக்குது, இடது காது வந்து எலிக்காது மாதிரி இருக்குது, என் முகத்தில் எந்த வலது உறுப்பும் எந்த இடது உறுப்புக்கு சிமெட்ரிக்கலாக இல்லை, ஆண்டவன் என்னை தப்பு தவறாக படைச்சிட்டான் அப்படி நீங்கள் சொல்லலாம். உறுப்புகள் ஒழுங்காக இருக்கலாம், கோணலாக கூட இருக்கலாம், ஆனால் முகத்தில் ஒரு வசீகரம்னு ஒன்று இருக்குது. அது எப்போ வரும்? அது ஆத்மாவினுடைய குணம். ராவணன் வந்து மன்மதனம் போல் அழகான வேஷம் தரித்து சீதைக்கிட்ட போய் கவர்ச்சி பண்ணுறான், என்னை கட்டிக்கின்றான். அப்போ அவள் சொல்கிறா, உனக்கு மூக்கு முடியெல்லாம் பார்த்தா மன்மதனை போல் இருக்குது, ஆனால் உன்னை பார்த்தா எனக்கு எப்படி என்ன தோணுது தெரியுமா, சுடுகாட்டில் நிற்கிற எட்டி மரம் மாதிரி இருக்கு உன்னை பார்த்தா அப்படின்ட்டு. அப்போ அழகு என்பது இலக்கணங்களில் இல்லை, மூக்கிலையும் கண்ணிலையும் காதலையும் இல்லை, அது குணத்தில் இருக்கிறது. அது முகத்திலே ஒரு வசீகரமாகி தெரிகிறது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அது எப்போ வரும்னா, கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதனுடைய பயன் நீங்கள் எப்போ உணர்வீங்க அப்படின்னா, ஒரு இன்டர்வியூவுக்கு போகிறீங்க, அங்கே இன்டர்வியூ கமிட்டியில் 6 பேர் உட்காந்துருக்குறாங்க. நீங்கள் போகும்போதே உங்கள் முகத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன தோணணும், சரி
போய் தொலைலாம், இவனை கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும். அப்படி இல்லாமல் நீங்கள் உள்ளே நுழைஞ்ச உடனே பராமரம் மூதைய போய என்ன மூஞ்சி இப்படி இருக்குது அப்படின்னு உட்கார வச்சு 48 கேள்வி கேட்டு உங்களால் பதில் சொல்ல முடியாதபடி பண்ணி, அக்பர் ஒரு நாளைக்கு எத்தனை முறை டாய்லெட் போனார் சொல்லு அப்படின்னு கேள்விகளை கேட்டு அவனை மிரட்டி அனுப்பிச்சிடுவாங்க. உங்கள் முகம் நல்ல வசீகரமாக இருக்குமானால் பர்ஸ் எடுக்காமல் சிட்டி பஸ்ஸில் போய் உட்காந்து கண்டக்டர் டிக்கெட் கொடுத்த உடனே சாரி சார் பர்ஸ் கொண்டு வர மறந்துட்டேன்னு சொன்னால் கூட உங்கள் முகம் வசீகரமாக இருந்தால் பரவாயில்ல சார் நாளைக்கு கொடுங்க இப்போ என்னன்றுவான். இல்லாட்டி என்ன சொல்லுவான், இப்படி கிளம்பியிருக்கியா சில பேர் ஏற வேண்டியது, டிக்கெட்டை வாங்க வேண்டியது, நாடகம் ஆட வேண்டியதுன்னு. அப்போ உங்கள் முகமானது பார்க்கிறவர்களுக்கு விருப்பம் தரக்கூடியதாக திருப்திகரமாக இருக்க வேண்டுமானால் உங்கள் உணவு இப்படி இருக்கணும், கிருஷ்ணார்ப்பணம் என்று சொல்லி உண்ண வேண்டுமா. அடுத்தது இந்த கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லும்போது என்ன வருதுன்னா, த ரைட் வேர்ட் அட் த ரைட் டைம். உங்கள் நாக்கில் சீதேவி வந்து உட்காரு, பேசும்போது யாருக்கிட்ட எப்படி பேசணும்னு ஒரு விவஸ்தை இருக்குது. சில பேர் இருப்பாங்க, யாருக்கிட்ட என்ன பேசக்கூடாதோ அதை கரெக்டாக பேசுவாங்க. பேசி கோபத்துக்கு ஆளாகி வேலையை விட்டு டிஸ்மிஸ் ஆவாங்க, இல்லாட்டி பகையை தேடிக்குவாங்க, என்னென்னமோ நடக்கும். அது மூதேவி, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ நம்ம சொல்கிற வார்த்தையில் தான் சீதேவியோ மூதேவியோ இருக்கிறார். நம்ம பேசுகிற பேச்சில் தான் நமக்கு நண்பர்கள் சேர்வதும் பகைவர்கள் அதிகமாகுவதும் இருக்குது. அதனால் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சேல்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, ஒரு கமோடிட்டியை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்க, விற்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரி சொன்னால் கஸ்டமருக்கு திருப்தி ஆகும் அப்படின்னு ஒரு வழி இருக்குது, ஒரு விதம் இருக்குது. அது உங்களுக்கு ஐடியா ஸ்ட்ரைக் ஆகணும். ஒரு உண்மை சம்பவம், என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார் சென்னையில், திரைப்படத்துறையைச் சேர்ந்தவர். அவர் வந்து என்கிட்ட போய் எதிர்பாராத அதிர்ஷ்டமாக எனக்கு இன்றைக்கி 2000 ரூபா கிடைச்சதியா அப்படின்னாரு. என்ன செய்தி அப்படின்னா, என்னன்னா மெட்ராஸில் எலக்ட்ரிக் ட்ரெயினில் விளம்பரம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வில்ஸ் சிகரெட் கம்பெனிக்காரன் வந்து ஒரு வாசகம் கேட்டான். இதை எழுதி கொடுக்கக்கூடிய தனியார் நிறுவனங்கள்லாம் விதவிதமான வாசகங்கள் எழுதி கொடுத்தாங்க. அது ஒன்றுமே அவங்களுக்கு திருப்தி ஆகலை. கடைசியில் என்கிட்ட வந்தாங்க, நீ ஒரு வாசகம் சொல்லியா அப்படின்னு. நான் சொன்னேன், do not smoke inside the train even if it is Wills. ரயில் வண்டிக்குள்ளே வில்ஸ் சிகரெட்டாக இருந்தால் கூட புகைக்காதீர்கள் அப்படின்னு சொன்னேன். அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, எல்லா போட்டிலையும் எழுதி போட்டான், எனக்கு 2000 ரூபா கொடுத்தான் அப்படின்னா. அப்போது ஒரு சாதாரண சென்டென்ஸு அதில் வந்து உங்களுக்கு பணம் சேருது பாருங்கள். இன்றைக்கி காலையில் ஃபோன் பண்ணார் திரு சூரியநாராயணன் அவர். ஃபோன் பண்ணிவிட்டு, இன்றைக்கி விழா அழைப்பிதழில் உங்களுடைய பழைய ஃபோட்டோ ஒன்று வந்திருக்கு அப்படின்னாரு. ஏன் அதை பற்றி என்ன இப்போ அப்படின்னா, அதில் தொந்தி இருக்குது அப்படின்னாரு. தொந்தி இருந்தால் என்ன அப்படின்னா, அதுக்கு அவர் சொன்னார், தொந்தி யமனுக்கு நீங்கள் கொடுக்கும் தந்தி அப்படின்னார். ஏன்னா நீங்கள் வந்து மிகையான உணவை வேஸ்ட்டில் போடணுமே தவிர வேஸ்ட்டில் போடக்கூடாது அப்படின்னா. நான் ரொம்ப ரசித்தேன். அதாவது இது ஒரு மொழி புலமை, சொல் விளையாட்டு. இதெல்லாம் வந்து எப்படி ஏற்படுது, இதெல்லாம் அங்கே நாக்கில் திருமகள் உட்காந்து வேலை செய்கிறவங்க அந்த மாதிரி ஒரு வாசகங்கள், அந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் நமக்கு தோணுது, ஜன வசீகரமாகும். டேல் கார்னகின்னு ஒரு சொல்கிறான், ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புளுங்கிற புத்தகத்தில் என்ன சொல்கிறான்னா, உங்கள் வாழ்வின் வெற்றி உங்கள் பேச்சின் வசீகரத்தில் இருக்கிறது, நீங்கள் நண்பர்களை எப்படி சேர்க்கிறீர்கள் என்பதில் இருக்கிறது, அதை தெரிந்து கொள்ளுங்கள். அதனால் எப்பவுமே நோன்னு சொல்லாதீங்க. ஒரு ஃப்ரெண்டு வந்து உங்ககிட்ட ஒன்று கேட்குறாரு அப்படின்னா முடியாதுன்னு சொல்லாதீங்க, இப்போ வேண்டாமே அப்படி சொல்லுங்களேன். முடியாதுங்கிறது தான் மனசில் இருக்கிற நினைப்பு, இப்போ வேண்டாமே அப்புறம் பார்க்கலாமே. அந்த மாதிரி சாஃப்டாக பேசி பழகுங்க அப்படின்னு. அந்த குணம் எப்போ வரும் அப்படின்னு சொன்னால், திருமகள் அருள் இருந்தால் வரும். அதுக்கு இந்த கிருஷ்ணார்ப்பணம் என்று சொல்லி உண்ணக்கூடிய பழக்கம் வேணும். அடுத்து உபனிஷதங்களில் என்ன சொல்லுது, அன்னம் பிரம்ம, அதாவது பகவான் தான் உணவு வடிவாக இருக்கிறான். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு பகவான் தான். பகவான் வந்து காற்று வடிவில் இருக்கிறான், உடை வடிவில் இருக்கிறான், நண்பர்கள் வடிவில் இருக்கிறான், பணம் வடிவில் இருக்கிறான். அன்னம் பிரம்ம. அப்போது அவன் உள்ளே செல்லும்போது பஞ்ச பிராணங்களையும் அவன் ஒழுங்காக சீராக்குகிறான். உங்கள் உடல் நலம் வலுப்படுகிறது, உங்களுக்கு காட் ரியலைசேஷன் ஏற்படுதுங்க, உங்களுக்கு பகவத் ஞானம் அதில் ஏற்படுகிறது. அடுத்தது
இதனாலே கடவுளுக்கும் உங்களுக்கும் இடையில் இருக்கிற தூரமானது குறைகிறது. இப்போ கடவுளுக்கும் நமக்கும் இடையில் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னா, ஞானிகள் என்ன சொல்கிறாங்க, தூரமே இல்லை, கிட்ட தான் இருக்கிறான், ஆனால் நமக்கு அப்படி தெரியுது ரொம்ப தூரத்தில் இருக்கு. ஒருத்தன் கேட்டானா கடவுள் எவ்வளோ தூரத்தில் இருக்காருன்னு, அதுக்கு ஒரு ஞானி சொன்னாராம், கூப்பிடு தூரத்தில் இருக்காரு. கூப்பிடு தூரம்னா என்ன? மைக்கு வச்சு கூப்பிட்டாலும் அதுக்கு பேர் கூப்பிடு தூரம் தான், மைக்கு இல்லாமல் கூப்பிட்டாலும் கூப்பிடு தூரம் தான், 8 ஸ்பீக்கர் வரிசையாக ரோட்டில் கட்டி கூப்பிட்டாலும் அது கூப்பிடு தூரம் தான். எது கூப்பிடு தூரம் அப்படின்னு அதுக்கு அவர் சொன்னார், கஜேந்திரன் ஆதி மூலமே என்று கூப்பிட்டான், அவன் ஓடி வந்தான். அப்படி கூப்பிட்ட போது யானைக்கு பேச தெரியாது, அது மனதால் கூப்பிட்டது, அது அவன் காதுக்கு விழுந்தது, அவன் வந்தான் இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்? அவன் இங்கே இருக்கிறான், உள்ளுக்குள்ளே இருக்கிறான், அவனோட நீங்கள் ஒரு தொடர்பில் இருங்க, அவனுக்கும் உங்களுக்கும் இடைவெளியே இல்லை அப்படின்ற. சமுத்திரத்தில் இருக்கும் மீன்கள் எல்லாம் கூடி பேசி சமுத்திரத்தை ஒரு நாள் நம்ம நேரில் பார்க்கணும் அப்படின்னு முடிவெடுத்தா அது என்ன மடத்தனம்? சமுத்திரம்தான் எங்கும் பரவி இருக்கிறது, மீன்கள் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் சமுத்திரம் இருக்குது. ஏற்கனவே மீன்கள் சமுத்திரத்தோடு தொடர்பில் தான் இருக்குது. அது மாதிரி இங்கே பகவான் இருக்கிறான், நமக்கு உள்ளே இருக்கிறான், வெளியே இருக்கிறான், எங்கும் பரவி வியாபித்து இருக்கிறான். ஆனால் அவனை நாம் ரொம்ப தூரத்தில் இருக்கிறதா உணர்றோம். அந்த டிஸ்டன்ஸ் குறையணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி கிருஷ்ணார்பணம் சொல்லும்போது ஒரு நாள் உங்களுக்கு அவன் மிகவும் அருகாமையில் வருவதை நீங்கள் உணர்வீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்தபடியாக இந்த சனாதன தர்மத்தினுடைய இன்னொரு சிறப்பு ஒன்று சொல்கிறேன். உலகத்திலேயே இந்த உடலை கோவில் என்று சொன்னவன் இந்து ஒருவன் தான். யுவர் பாடி இஸ் டெம்பிள் அப்படின்னு வேறு யாரும் சொல்லலை. மற்றவங்களாம் என்ன சொல்கிறாங்க, கடவுள் எங்கே இருக்கிறாருன்னு கேட்டால் அந்த அப்படின்னு மேலே காட்டுவான். மேலே நிமிர்ந்து பார்த்தா ஒன்றும் சூரியன் இருக்கும், இல்லை நட்சத்திரம் இருக்கும். அமாவாசனைக்கு ஒன்றும் இருக்காது. எங்கேயா இருக்கிறான் அப்படின்னு சொன்னேன், எங்கேயோ இருக்கிறான் அப்படின்னு. ஆனால் நம் நாட்டு ரிஷிகள் சொன்னார்கள், அவன் எங்கேயோ இல்லை, இங்கேயே இருக்கிறான், உனக்குள்ளேயே இருக்கிறான், உன் உடல் அவன் உறையும் கோவில், அவன் உள்ளத்தில் இருக்கிறான் என்று சொன்னார்கள். அதான் யோக சாஸ்திரம், அஷ்டாங்க யோகம், தாரணா, தியானா, சமாதி, பிராணாயாம், ஈஸ்வர பிரணிதானா, இப்படிலாம் சில டிசிப்ளின் கடைப்பிடிச்சிங்கன்னா அவனை நீங்கள் இங்கே பார்க்கலாம்னு. அப்போது உங்கள் உடம்பை பற்றி நீங்கள் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும், அதை ஆலயமாக நினைக்க வேண்டும். தேகத்தில் உறையும் தெய்வங்கள் என்ற தலைப்பிலே பாகவதத்திலே ஒரு அத்தியாயம் இருக்கிறது. அதில் உடம்பில் எந்த பகுதியில் எந்தெந்த தெய்வம் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணில் சூரியன் இருக்குது, காதில் திக் தேவதைகள் இருக்கிறார்கள், அடுத்து உடம்பில் இருக்கிற ரோமத்திலே ஔஷதங்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி பல விதமாக சொல்கிறாங்க. அதனால் ஸ்நானம் பண்ணும்போது அந்தந்த தெய்வங்களுக்கு அதை அபிஷேகமாக நினச்சி செய்யணுமா. தண்ணி எடுத்து தலையில் ஊற்றுற போது சிரசு எந்த தெய்வத்துக்குரியது, கண் எந்த தெய்வம், அந்தந்த தெய்வத்துக்கு நம்ம அபிஷேகம் பண்ணுறோம். அந்த காலத்தில் குளிக்கும்போது அந்தந்த உறுப்புக்கு நீங்கள் அழுக்கு தேய்க்கிறப்ப ஒரு ஸ்லோகம் இருக்கும். கைக்கு ஒரு ஸ்லோகம், தோளுக்கு ஒரு ஸ்லோகம், கண்ணுக்கு ஒரு ஸ்லோகம் அப்படின்னு சொல்லி பலவிதமான ஸ்லோகங்கள் சொல்லி அன்றாட ஸ்நானத்தையே ஒரு வழிபாடாக்கினான். சாப்பாடு எப்படி வழிபாடாச்சோ ஸ்நானம் வழிபாடாச்சோ. அப்போ யோக சாஸ்திரம் அதை தான் சொல்லுது, உங்கள் உடல் ஆலயம். அப்போ நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் உணவு அருந்தும்போது முதல் நைவேத்தியம் உள்ளுரை இறைவனுக்கு. அதை நீங்கள் சாப்பிட்றதான் நினைக்கக்கூடாது, கடவுளுக்கு கொடுக்குறீங்க. ஒரு கதை உங்களுக்கு தெரியும். வியாசர் ஒரு நாள் யமுனை நதி கரையோரமாக தவம் செய்து கொண்டிருந்தார். அப்போ சில ஆய்ப்பெண்கள் நெய், மோர், பால் விற்பதற்கு வந்தார்கள். யமுனையிலே வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. அப்போ வியாசரை பார்த்து, சுவாமி நீங்கள் மகரிஷி தானே, இந்த தண்ணி வெள்ளத்தை நாங்கள் எப்படி தாண்டுறது அப்படின்னோடனே, சரி உங்களுக்கு வழி தரேன், எனக்கு பசிக்குது, ஏதாவது சாப்பாடு இருந்தால் கொடுங்கன்னு. உடனே அவங்க மத்தியானத்துக்கு சாப்பாட்டுக்கு வச்சுருந்ததெல்லாம் கொடுத்துட்டாங்க. அவர் சாப்பிட்டார். சாப்பிட்டு ஏமா விட்ட உடனே நீங்கள் எல்லாம் போய் யமுனை நதி கரையோரமாக நின்று
எந்த வியாசர் உணவே அருந்தாமல் பசியாக இருக்கிறாரோ அவர் சொல் மீது ஆணை, யமுனையே விலகி வழிவிடுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ இந்த பெண்கள் பார்த்தாங்க, இப்போ தான் மனுஷன் முழுங்கி கேட்போன்ட்டுருக்கான். நீ அங்கே போய் எந்த வியாசர் உணவே இல்லாமல் தவம் செய்கிறானோ அப்படின்னா அது எப்படி வழிவிடும்? சாமி முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லுங்கள், இப்படி ஜோக்கெல்லாம் எதுக்கு அடிக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் போய் சொல்லி பாருங்கம்மான்னு போய் சொன்னாங்க. யமுனை விலகி வழிவிட்டது. இவங்க மணலில் நடந்து போய் வியாபாரத்தை முடிச்சுட்டு திரும்பி வந்தாங்க. மறுபடியும் 6 பெருக்கெடுத்து ஓடுது. அப்போ இங்கேருந்து வியாசர் சொல்கிறார், அதே மாதிரி மறுபடியும் சொல்லுங்கன்னு சொன்னோடனே மறுபடியும் 6 விலகி வழிவிட்டது. திரும்பி வந்தாங்க. வந்தவுடனே அந்த பெண்கள்லாம் வியாசரை பார்த்து, சுவாமி உண்மை பேசினா தான் புண்ணியம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், இப்படி அண்ட புழுகு ஆகாச புழுகுக்கெல்லாம் 6 விலகி வழிவிடுதுன்னா என்ன தர்மம் செத்து போச்சா? இது என்ன, இதனுடைய ஃபிலாசபி ஒன்றுமே புரியலையே எங்களுக்கு அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், நான் ஒரு நாளும் சாப்பிடும்போது எனக்கென்று சாப்பிடுவதில்லை, உள்ளே இருக்கிற கோவிந்தனுக்கு நைவேத்தியமாக நான் கொடுக்குறேன். ஒரு பருக்கை கூட நான் எனக்குன்னு ரசித்து சாப்பிட்டதில்லை. என் வாயை பகவானுக்கு ஒரு சேனலாக பயன்படுத்துகிறேன். எப்படி போஸ்ட் பாக்ஸில் லெட்டர் போட்டால் அது போய் சேர்ந்துருமோ அது மாதிரி உள்ளே இருக்கிற ஜாட்டராகினி பகவானுக்கு நான் என் வாய் வழியாக உணவு அனுப்புகிறேன். நான் ரசித்து உண்பதில்லை, அதனால தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னா. அப்போ இது எவ்வளோ பெரிய கஷ்டம், பயந்துடாதீங்க, இனிமேல் நம்மளும் ரசிக்கக்கூடாது போல் இருக்கு. சாப்பாட்டை ரசிக்காமல் உள்ள கோவிந்தார்ப்பணம் கோவிந்தார்ப்பணம்னு சொன்னால் அது பெரிய தண்டனையாக போகும். ஆனால் வியாசருடைய ஸ்டாண்டர்டுக்கு அது ஓகே, நமக்கு அந்தளவு முடியாது, குறைஞ்சபட்சம் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லலாம். காஞ்சி பெரியவர் சொல்லுவார், ஒவ்வொரு கவளம் உருட்டி நீங்கள் சாப்பிடும்போதும் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் 36 கவளம் சாப்பிட்டா கூட அன்றைக்கி உபவாசம் இருந்த பலன் உண்டுன்ற. அதை படித்த உடனே நம்ம ஜனங்களுக்கு காஞ்சி பெரியவர் மேலே ரொம்ப பிரியம் உண்டாகி போச்சு. அடேங்கப்பா, 36 கவளம் சாப்பிட்டாலும் கூட உபவாச பலன் உண்டா அப்படின்னு. அப்போ ஏன் சாமி இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னா, செஞ்சு பாருங்கப்பா அப்படின்னா. நடைமுறைக்கு கொண்டு வரும்போது தான் தெரியுது, முதல் கவளம் கோவிந்தா சொல்ல முடியுது, 2வது கவளம் கோவிந்தா சொல்ல முடியுது, 3வது கவளம் சொல்லும்போது சாம்பார் ருசியாக இருக்கே அப்படி தான் தோணுது, அப்பளம் ஆச்சி அப்பளம் போல் இருக்க ரொம்ப நல்லா இருக்கே அப்படி தோணுது, கோவிந்தா கோவிந்தா ஆகிடுது. அப்போ 36 கவளம் எங்கே கோவிந்தாவை சொல்கிறது? அதனால் ஒரே ஒரு தடவை கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்கிறதுக்கே இங்கே வழி இல்லை. நீங்கள் 36 கவளமும் கோவிந்தா கோவிந்தான்னு எங்கே சொல்ல போகிறீங்க? முடியாது. சொல்லி பாருங்கள், நாளைக்கு காலையில் இட்லி எடுக்கும்போது கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி பாருங்கள். ஏண்டா லட்சுமி சுந்தர ஹாலுக்கு போனோன்னு ஆகிடும். அடுத்து வால்மீகி ராமாயணத்திலிருந்து ஒரு ஸ்லோகம். தர்மாத் அர்த்தः பிரபவதி, தர்மாத் பிரபவத்தே சுகம், தர்மேண லபத்தே சர்வம், தர்மசாரம் இதம் ஜெகத். அறத்தினால் பொருள் கிடைக்கிறது, அறத்தினால் சுகம் கிடைக்கிறது, அறத்தினால் எல்லாம் கிடைக்கிறது. இந்த உலகமே அறத்தில் நிலை பெற்றிருக்கிறது. இப்போது நீங்கள் கேட்கலாம், நாட்டில் எத்தனையோ பேர் கெட்டவன் ரவுடியெல்லாம் இருக்கான், திருடுறான், கள்ளநோட்டு அடிக்கிறான், கொள்ளையடிக்கிறான், நல்லா தான் இருக்கான், அவன் தர்மத்தினால் நல்லா இருக்கான். ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லுது? பூர்வ ஜென்ம புண்ணியம் ஒன்று அவனுக்கு கூட பிடிக்குது. அதான் விஷயங்க. நீங்கள் இன்றைக்கி நல்லா இருக்கீங்கன்னா போன ஜென்மத்தில் செய்கிற புண்ணியம். இப்போ தொடர்ந்து நீங்கள் புண்ணியம் பண்ணினால் நல்லா இருப்பீங்க, இல்லாட்டி அழிஞ்சு போயிடுவீங்க. ஸோ இப்போ இருக்கிற செல்வமானது வியர்த்தமாகாமல் தொடர்ந்து தர்மிஷ்டர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற. எது வரைக்கும்னா உயிர் உள்ள வரை, கடைசி வரை. அப்படி இல்லாமல் தர்மத்தை கைவிட்டு அதர்மத்தை மேற்கொண்டால் என்ன ஆகும்னா துரியோதனன் கதை, ராவணன் கதை, கம்சன் கதை. அதான் ராவணன் எவ்வளோ பெரிய புண்ணியம் பண்ணியிருந்தான். 3 கோடி வருஷம் ஆயுள் என்று பிரம்மாவன் தலை எழுதினான். என்னாச்சு? 1 கோடி வருஷத்துலேயே செத்து போனான்.
இரணியன் என்ன வரம் வாங்கிக்கிறனா, தானே கடவுள் என்று சொன்னால் கூட ஒருத்தரால் ஒன்றும் செய்ய முடியலை, அவ்வளவு பலசாலியாக இருந்தான். அவன் கதை முடிஞ்சு போச்சு. அதர்மத்தை என்று கடைப்பிடிக்கிறீர்களோ அன்று உங்கள் அழிவு தொடங்கிவிட்டது. அதனால் நீங்கள் கஷ்டப்பட்டாலும் சௌக்கியமாக இருந்தாலும் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாட்டியும் கூட தர்மத்தை விடாதீர்கள். தர்மங்கிறது என்ன? அறநெறி, ஒழுக்க நெறி, உண்மை, சத்தியம், நேர்மை, இதை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். கடைசியாக ஒரு பாயிண்ட் வந்து உங்களுக்கு இந்த சனாதன தர்மம் கொடுக்கக்கூடிய ஒரு வரம் என்ன அப்படின்னா, கோவில் வழிபாடு. அதை பற்றி நாளைக்கு விவரமாக சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கி வந்து விக்கிரக ஆராதனை, சிலை வழிபாடு. இன்றைக்கி வந்து நாட்டில் எல்லோரும் ரொம்ப கேலி பண்ணுறான். இந்துக்கள் வந்து மரத்தை கும்பிட்றான், கல்லை கும்பிட்றான், உலோகத்தை கும்பிட்றான். ஒரு பாய் இருந்தார், அவர் சொல்லுவார், நல்ல வேளை வெள்ளைக்காரன் வந்து ரோட்டோரமாக மைல் ஸ்டோன் வச்சுட்டு 8 மைல் 10 மைல்னு எழுதிட்டு போயிட்டான். இல்லைன்னா அதுக்கு போய் ஒரு மாலையை போட்டு மஞ்சளை பூசி தேங்காயை உடைச்சி கும்பிட்டுருவான் இவன் ஆள். அப்படி இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா கல்லை கும்பிட்றதுல அவ்வளவு ஈடுபாடு இருக்குது இவங்களுக்கு அப்படின்னு சொல்லுவார். அப்போ அதை பற்றி நான் தீவிரமாக சிந்தித்தேன், இது என்ன இது அப்படின்னு. இதர மதஸ்தர்கள் சொல்கிறார்கள், கடவுள் மனிதனை படைக்கலாம், மனிதன் கடவுளை படைக்கக்கூடாது. மனிதன் என்ன பண்ணுறான், மரத்துலேயும் கல்லுலேயும் கடவுள் உருவத்தை செஞ்சு அதை கடவுள்னு கும்பிட்றான், அது தப்பு இல்லை அப்படின்றான். இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் என்ன? இந்து மதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தா, ஆதி காலத்திலே கடவுள் தான் இதை ஆரம்பித்து வச்சார். நீங்கள் ஸ்ரீரங்கம் போயிருக்கீங்களா? ரங்கநாத பெருமாள் சேவிச்சிருப்பீங்க. அந்த ரங்கநாத பெருமாள் எங்கேருந்து வந்தார்? ராமன் விபீஷனுக்கு கொடுத்தது. ராமனுக்கு எங்கேருந்து கிடைச்சது? அவங்க முன்னோர்கள் கொடுத்தது. அவங்க முன்னோர்களுக்கு எங்கேருந்து கிடைச்சது? பிரம்மா கொடுத்தது. பிரம்மாவுக்கு எங்கேருந்து கிடைச்சது அப்படின்னா பெருமாள் பிரம்மாவுக்கு கொடுத்தார். ரங்கநாத பெருமாளை முதன்னு பெருமாள் தான் பிரம்மாவுக்கு கொடுத்து பூஜை பண்ணுன்னு சொன்னார். அதுதான் பிறகு படிப்படியாக மனித வழிபாட்டுக்குரியதாகி கோவிலாகிவிட்டது. அப்போது மனிதன் தன்னை போல கடவுளை உருவாக்குற கடவுள் தான் இந்த சிலை வழிபாட்டை ஒரு வழியாக காண்பித்தான். எதனால் காண்பித்தான்? கருணையினாலே காண்பித்தான். நீங்கள் நேரில் போய் கடவுளை பார்க்கணுன்னு முடியுமா உங்களால்? வைகுண்டத்துக்கு போக முடியுமா, இல்லை கைலாசத்துக்கு போக முடியுமா? முடியாது. அதுக்கு பகவான் கருணையில் என்ன பண்ணால், ஒரு உருவத்தை செஞ்சு என்னை கூப்பிட்டு அதில் இருன்னு சொன்னால் வந்து நான் இருக்கிறேன், நீங்கள் அதுக்கு படைக்கிறதெல்லாம் எனக்கு படைக்கிறத நான் ஏற்றுக்கிறேன் என்று அவன் கருணையினால் சொன்னான். இந்த கொரியர் சர்வீஸ் இருக்குது, ப்ரொஃபஷனல் கொரியர் இருக்குது, எஸ்டி கொரியர் இருக்குது. நீங்கள் அந்த கொரியர் ஆஃபீஸுக்கு போய் ஒரு பார்சல் அனுப்புறதுக்கு கஷ்டமாக இருந்தால் அவன் என்ன பண்ணுறான், அங்கங்கே கலெக்ஷன் சென்டர்னு ஒன்று வச்சுருக்கான். உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கும் கலெக்ஷன் சென்டர், எஸ்டி கொரியர்னு. அங்கே போய் கொடுத்தா அவங்க கொண்டு கொடுத்துருவான். அது மாதிரி கலெக்ஷன் சென்டர் தான் அந்த கோவில்லாம். எல்லா தெய்வங்களுக்கும் பிம்பங்கள் செய்து வழிபாடு செய்து மந்திரங்கள் ஏற்படுத்தி கருணையினாலே கடவுள் பண்ணின ஏற்பாடு. நீங்கள் அதை வந்து கல்லாக நினைக்காம, கல்லுக்குள்ளே அவன் இருக்கிறான்னு நினைக்காம, அந்த கல்லே கடவுள் என்று நினைக்கக்கூடிய பக்குவம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா அதுக்கு வந்து அர்ச்சைன்னு பேர். பகவானை பற்றி சொல்லும்போது 5 நிலைகள் சொல்லுவார்கள். பரம், வியூகம், விபவம், அந்தர்யாமி, அர்ச்சை. அந்த அர்ச்சை தான் சிலை வழிபாடு. இது வந்து இந்து மதத்தில் எவ்வளவு தூரம் வந்து பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா, நம்ம நாட்டில் பல கதைகள் நம்ம பார்க்குறோம். அது வெறும் சிலை இல்லை, அது நிஜமாகவே தெய்வம்தான் என்று நாம் நம்பக்கூடிய வகையிலே இப்போ நாமதேவருடைய கதை எடுத்துக்கங்க. நாமதேவர்னு ஒருத்தர் இருந்தார் பண்டரிபுரத்தில். அவர் வந்து பகவானுக்கு தினமும் பழங்களை படைப்பாராம். அனைவரும் பார்க்கும் வண்ணம் அந்த பழங்கள் மறைந்து போகும். அப்போ அது வந்து அது வெறும் சிலை இல்லை, தெய்வம்தான் என்று அவன் நம்பியிருந்தான், நினைத்தான். அது நிரூபணம் ஆயிற்று இல்லையா? குருவாயூரில் அப்படி கதைகள் நிறையா இருக்குது. எல்லா கோவில்லையும் அப்படி இந்த மாதிரி கதை நிறையா இருக்குது. திருப்பதி ஸ்ரீனிவாசன் யாருன்னா சாக்ஷாத் பெருமாள் அந்த விக்கிரகமாக மாறினார் அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே அதை வந்து கல் வழிபாடு அல்ல, கடவுள் வழிபாடு. அதை உணர்றதுக்கு ஒரு மெச்சூரிட்டி வேணும். இது வந்து சனாதன தர்மம் நமக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். பௌத்த மதம், சமண மதம், இந்த 2 மதங்கள்லேயும்
நோ காட், நிரீஸ்வர மதங்கள், கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்க. புத்தரையும் மகாவீரரையும் கடவுளாக நினைக்கிறதில்ல, அவங்க குருவாக தான் நினைக்கிறாங்க. மேல்நாட்டு மதங்களில் உருவ வழிபாட்டுக்கு இவ்வளோ உயர்வு இல்லை, அதை ஒரு சிம்பிளாக தான் நினைக்கிறாங்க. ஆனால் இங்கே தான் அது சாட்சாத் கடவுள் என்று நினைக்கிறார். நீங்கள் ராமானுஜருடைய வாழ்க்கை வரலாறு, பூர்வாச்சாரியருடைய வாழ்க்கை வரலாறு பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் கிடைக்கும் உங்களுக்கு. ஸ்ரீரங்கம் கோவிலில் கர்ப்பகிரகத்துக்கு முன்னால் உபன்யாசம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போது ஒருத்தர் மட்டும் உபன்யாசம் கேட்காம ரங்கநாத பெருமாள் பக்க சன்னதிக்குள்ளே போய் விசிறியினாலே வீசி விட்டுக்கிட்டு இருப்பாராம் பெருமாளுக்கு. அப்போது மற்றவங்க என்ன நினச்சாங்கன்னா, இந்த ஆள் ரொம்ப காட்டிக்கிறான், நமக்கு இல்லாத அக்கறை தனக்கு இருக்கிறதாக அவன் காட்டிக்கிறான் அப்படின்னு நினச்சாங்க. பெருமாளுக்கு ஒரு நாள் இவனுடைய பெருமையை உணர்த்த வேண்டும் என்று தோணிட்டு, அதனால் பட்டப்பகலில் எல்லாரும் பார்க்க உபன்யாசம் நடந்துக்கிட்டு இருக்கிற போதே ரங்கநாத பெருமாள் இப்படி படுத்திருக்காரு இல்லையா, அப்படி படுத்தவர் இந்த கையை எடுத்து இப்படி படுத்தாராம், புரண்டு படுத்தாராம். படுத்த உடனே அங்கே எதிர இருக்கிற உட்காந்துருந்தவங்கெல்லாம் பயந்து போயிட்டாங்க, என்னமோ நடக்குதுங்க அப்படின்னு. சில பேர் எந்திரிச்சு ஓட்டம் பிடிச்சிட்டாங்க, சில பேர் சாமி அங்கே பாருங்கன்னு சொல்லி குருவுக்கு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. அவர் திரும்பவே இல்லை, அங்கே என்ன நடந்துச்சுன்னு அவருக்கு தெரியும். அப்போ இந்த விசிறி வீசி விட்டுக்கிட்டு இருந்தார், அவர் ஸ்தானத்தில் நாம் இருந்திருந்தால் என்ன செஞ்சுருப்போம் தெரியுமா? லார்ட் ரங்கநாதா, தேங்க்யூ வெரி மச், இவனுக்கு எல்லாம் என்னை ரொம்ப தூக்கடாக நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க, நான் எவ்வளோ பெரியவங்கிறத இன்றைக்கி நிரூபிச்சிட்டிங்க, மை ஹார்ட்டி தேங்க்ஸ்னு சொல்லியிருப்போம் இல்லையா. ஆனால் அவர் என்ன சொன்னாரா, பெருமாளை பார்த்து ஒரு தாய்மையின் உரிமையோடு கண்டிக்கும் குரலில் சொன்னாராம், ஓய் என்ன இப்படி வேலைலாம் பண்ணிகிட்ருக்கு, நீ இப்படியெல்லாம் பண்ணால் பார்க்குறவங்கெல்லாம் உன்னை பேய் பிசாசு நினச்சி பயந்துருவான், ஒழுங்காக முன்ன மாதிரி படுமையா அப்படின்னு சொன்னார். உடனே மறுபடியும் பழைய பேர் படுத்துட்டாராம், உனக்கு பிடிக்கலைன்னா வேண்டாம். இது நடந்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்தாப்புல திருமழிசை ஆழ்வார்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருடைய சிஷ்யனுக்கும் அந்த நாட்டு ராஜாவுக்கும் ஒரு டக்கு வந்துருச்சு. இந்த திருமழிசை ஆழ்வார் என்ன பண்ணிவிட்டார், தெரிஞ்சோ தெரியாமல ஒரு கிழவியை குமரியாக்கி விட்டார். அதை பார்த்துட்டு இந்த ராஜாவுக்கு ஆசை வந்துருச்சு. அவன் என்ன சொன்னான், திருமழிசை ஆழ்வாருடைய சிஷ்யன் கணிகண்ணனை கூப்பிட்டு, உன் குரு கிழவியை குமரியாக்கின மாதிரி நீ என்னைய குமரனாக்கு அப்படின்னா. அதெல்லாம் முடியாதுன்னு, நீ நாட்டை விட்டு வெளியே போகணும். உடனே கணிகண்ணன் திருமழிசை ஆழ்வார்ட்ட விஷயத்தை சொல்லவே, நீ இல்லாத ஊரில் எனக்கு என்னடா வேலை, நானும் போகிறேன்னு கிளம்பிட்டார். அப்படி கிளம்பும்போது பெருமாளை பார்த்து என்ன சொன்னாரா, கணிகண்ணன் போகின்றான், காமர் பூங்கச்சி மணிவண்ணா நீயும் உன் பையனாக பாய் சுருட்டி கொள் அப்படின்னு. கணிகண்ணன் போகிறான், நானும் போகிறேன், உனக்கு மட்டும் என்ன வேலை, நீ கிளம்பு அப்படின்னார். உடனே பெருமாள் கிளம்பிட்டார். பெருமாள் கிளம்பின உடனே பார்வதி அம்மா பார்த்துச்சான், எங்கள் அண்ணன் இல்லாத ஊரில் எனக்கு என்ன வேலை அப்படின்னு அந்த அம்மா கிளம்பிச்சான். பார்வதி கிளம்பினோடனே பரமசிவன் பார்த்தாரான், என் மனைவி இல்லாத ஊரில் எனக்கு என்ன வேலைன்னு அவர் கிளம்பிட்டாரான். அவர் கிளம்புனே விநாயகர் பார்த்தாரான், எங்கள் அப்பா அம்மா இல்லாத ஊரில் எங்களுக்கு என்ன வேலைன்னு. விநாயகர் சுப்பிரமணியம் எல்லாம் போயிட்டாங்க, அந்த ஊரில் சாமியே இல்லைன்னா போச்சு. அதுக்கப்புறம் ராஜா போய் மன்னிப்பு கேட்டான்னு சொல்லியிருக்கு. சொன்ன உடனே திருமழிசை ஆழ்வார் மறுபடி பெருமாளை பார்த்து, நீயும் உன் பையனாக பாய் விரித்துக்கொள் அப்படின்னு படுத்துக்காடுனா. உடனே படுத்துட்டாரான். இப்படியெல்லாம் நடந்திருக்கு. அது வெறும் கல்லில், அது உண்மையிலேயே கடவுள் தான் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு இது இந்து மதம் நமக்கு அளித்த ஒரு பெரும் வரப்பிரசாதம். வழக்கமாக ஒரு நாளைக்கு மேற்பட்ட நாள்கள் எனக்கு உபன்யாசம் ஏற்பாடாகியிருந்தால் வெளியூர்களில் அந்த முதல் நாள் ஒரு கேள்வி கேட்பேன். அந்த கேள்விக்கு பதில் மறுநாளோ அதுக்கு மறுநாளோ கொடுத்தா பரிசு கொடுப்பேன். அது எனக்கு பழக்கம். இன்றைக்கி ஒரு கேள்வி கேட்குறேன். வைஷ்ணவத்தில் கடவுளுக்கு நாம் கொடுக்கணுமே தவிர நாம் கடவுள்கிட்ட ஒன்றும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தீவிர வைஷ்ணவர்கள். ஆனால் காலம் மாறி போச்சு. இப்போ எல்லோரும் காசுக்காக தான் கடவுளை கும்பிட்றதுன்னு ஆகிப்போச்சு. கொஞ்சம் நம்ம அதுக்கேற்றாப்புல வளைஞ்சு கொடுத்து போக வேண்டியிருக்கு. கேள்வி என்னென்னா, ஆழ்வார்கள் 12 உலகியல் தேவைகளை எந்த ஆழ்வாரிடம் கேட்கலாம், கிடைக்கும், ஏன்? இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை நாளைக்கோ நாளை கழிச்சோ எனக்கு எழுதி கொடுங்க. சிறந்த பதிலுக்கு பரிசு உண்டு.
உங்களுக்கு 48 ஹவர்ஸ் டைம் தரேன். ஏன்னா கொஞ்சம் சிந்திக்கணும் இல்லையா? ஏன்னா சில பேர் இப்போ வந்து யோக நிலைக்கு போயிட்டாங்க. அவங்கள வந்து மறுபடியும் இந்த பூலோகத்துக்கு கொண்டு வர வேண்டியிருக்கு. அதை யோசித்து இன்றைக்கி ராத்திரி பூரா யோசித்து முடிஞ்சால் பதில் எழுதி கொடுங்க. 8:30க்கு முடிச்சிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் 8:30 ஆகிப்போச்சு. இந்த அரிய வாய்ப்பை வழங்கிய அயிலாங்குடி திரு சேஷாதிரி அவர்களுக்கும், இந்த சத்குரு சங்கீத சமாஜம் நிர்வாகஸ்தர்களுக்கும், திரு ராஜாராம் அவர்களுக்கும், திரு வெங்கட்நாராயணன் அவர்களுக்கும், திரு ஜெயபாஸ்கர் அவர்களுக்கும் உங்களுக்கும் நன்றி கூறி நாளை 6:30க்கு இங்கே சந்திப்போம். ஜெய ஸ்ரீமன்.